அத்தியாயம் 1. நீ எனக்கு வேண்டாம். சமூக வலைத்தளம் ஒன்றில் நேரடி ஒளிபரப்பில் முயல் குட்டி போல் ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு பார்வையாளர்கள் முன்னே மிகவும் கவர்ச்சிகரமாய் இடுப்பை வளைத்து ஆடிக்கொண்டிருந்தாள் சற்று புகழ்பெற்ற இன்ஃபுளுசர். அவளின் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அவளை எக்குத்தப்பாய் வர்ணித்து இருந்தனர். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரவணனிற்கு முகதாடை இறுகியது. போனை அழுத்தி பிடித்தவன் அதில் ஆடிக்கொண்டிருப்பவளை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். தன் காதலி மீது அதீத கோபம் வந்தது. கவர்ச்சியால் அனைவரையும் கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கும் ஜெசி சரவணனின் காதலி. ஜெசி வழமையாய் அவள் பாடுவதையும் ஆடுவதையும் சமூக வலைத்தளத்தில் போடுபவள் என்று அறிந்திருந்தாலும் இப்படி ஒரு கோலத்தில் அவள் ஆடிடுவாள் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. கோவத்தில் ஜெசிக்கு அழைக்க சரவணன் நினைக்க அதற்குள் ஜெசி அவளுக்கு வந்திருக்கும் நோட்டிபிகேஷன்களை அனைவரின் பார்வைக்கும் காட்டினாள். அதில் நிதிஷ் சர்மா 10,000 அவளுக்கு பரிசாக கொடுத்து இருப்பதாக இருந்தது. உடனே அவளின் கமெண்ட் செக்ஷனில் அனைவரும் கேட்டார்கள், யாருடா அது இவ்ளோ பணத்தை கொடுத்தது? பெரிய பணக்காரன்தான் என்று நிறைய பேர் பதிவிட்டு இருந்தனர். இதில் மகிழ்ந்த ஜெசி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். ஓ மை காட், தேங்க் யூ நிதிஷ் டார்லிங், ஐ லவ் யூ த மோஸ்ட் என்று அவளின் சுருள் கூந்தலை சுருட்டியபடியே கூறினாள். தன்னுடைய காதலி இன்னொருவனிடம் வழிந்தபடியே பேசுவதை பார்க்க ஆத்திரம் வந்தது சரவணனுக்கு. இதில் அந்த நிதிஷ் பற்றி அவனுக்கு நன்றாய் தெரியும். அவர்களின் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு வாரிசு. அப்பன் சொத்தை இப்படி வார இறைக்கும் கூட்டத்தில் ஒருவன். சில நாட்களுக்கு முன்பு ஜெசியின் சில வீடியோக்களில் அவனும் வந்திருந்தான். அவன் அவளுடன் வீடியோவில் வந்ததிலிருந்து ஜெசி சரவணனை ஒதுக்க ஆரம்பித்திருந்தாள். சரவணன் ஒவ்வொரு முறையும் நிதிஷ் பற்றி ஜெசியிடம் கேட்டாள். நான் ஜஸ்ட் நிறைய ஆடியன்ஸ் பார்க்கணும் தான் பண்றேன். அவங்க கிட்ட இருந்து நமக்கு நிறைய காசு வந்தா நம்ம ஃபியூச்சருக்கு அது யூஸ் ஆகும்ல என்று கூறி அதனை அத்துடன் நிப்பாட்டி விடுவாள் ஜெசி. சரவணனும் அரை மனதாக அவளின் சாக்கு போக்கை ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு தெரியும் அவனின் நிலை என்னவென்று. அவனின் பார்ட் டைம் ஜாபில் இருந்து மாதம் வெறும் 2,000 மட்டுமே அவனுக்கு கிடைத்திடும். சட்டென்று அந்த லைவில் கமெண்ட் செய்தான் நிதிஷ். ஏற்கனவே நீ ஆடுறத ஹோட்டல்ல நான் பாத்திருக்கேன். இப்போ நீ இன்னும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு, இல்லனா நான் இப்பவே கிளம்புறேன் என்று பதிவிட இதை பார்த்ததும் பெரும் அதிர்ச்சி அடைந்தான் சரவணன். என்ன ஹோட்டல் ரூமா? அப்போ ஜெசி என்ன ஏமாத்துறாளா என்று நினைத்தவனுக்கு கோபம் கொப்பளித்தது. அவனை பொறுத்தவரை ஜெசி மிகவும் தன்மையான அழகான அறிவுடைய பெண். அப்படிப்பட்டவள் தனக்கு பின்னால் தன்னை ஏமாற்றியிருக்கிறாள் என்று நினைத்து ஆத்திரமடைந்தான். ஜெசி தன் அங்க வளையங்களை காட்டிக் கொண்டு இருக்க இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாதவன் உடனே அவளுக்கு அழைத்தான். அவனின் அழைப்பை ஏற்றவள் கத்தினாள். திரும்பவும் நீயா? உன் ப்ராடக்ட் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, இனிமேல் கால் பண்ணி தொந்தரவு பண்ணாத, நான் பிஸியா இருக்கேன். தன்னை ஒரு ப்ரொமோட்டராக நினைத்தாளா என்று நினைத்தான் சரவணன். அவன் மேலும் பேசுவதற்கு முன்னே அழைப்பை துண்டித்து அவளின் லைவ் வேளையில் மூழ்கினாள். ஏற்கனவே மிகவும் கவர்ச்சியாக இருந்த உடையை இன்னும் கீழே இழுத்து தன் உடலை காட்டி ஆடினாள் ஜெசி. அவள் எதிர்பார்த்தது போலவே நிறைய காசுகள் அவளுக்கு சேர்ந்தன. சரவணன் ஆத்திரத்தில் கைகளை முறுக்கினான். பல மாதங்களாய் சேமித்து வைத்த காசுகளை வைத்து புதிதாக வந்த ஐபோன் மாடல் போனை அவளுக்கு வாங்கி தந்திருந்தான். ஆனால் இப்பொழுது தன்னை ஒரு ப்ரொமோட்டராக நினைத்து பேசியதில் இன்னும் கோபம் அடைந்தான். இதில் அவள் செய்யும் செயலுக்கும் சிகப்பு விளக்கு பெண்களுக்கும் பெரிதாய் வித்தியாசம் இல்லை என்பது போல் தோன்றியது. கல்லூரிக்கு செல்லும் வழியில் அவனை யாரோ ஒருவர் பார்த்து கொண்டே வருவதை உணர்ந்தான். ஒருவேளை நிதிஷ் அனுப்பிய ஆளாக இருக்குமோ என்று யோசித்தான். சற்று நடந்து சென்றவன் திரும்பி பார்க்க ஒரு வயதானவர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். அதில் புருவத்தை சுருக்கியவன், நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட காசு கேட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க, நானே அதுக்கு வழி இல்லாம தான் இருக்கேன் என்று முணுமுணுத்தான் சரவணன். அதில் மெல்லியதாய் புன்னகைத்தவர் சரவணனையும் அவர் கையில் இருக்கும் போட்டோவையும் பார்த்து நிம்மதி மூச்சு விட்டு, சார், ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் சார் என்று கூறினார். இதை கேட்டு திகைத்தான் சரவணன். அவரை தலை முதல் கால் வரை பார்த்தவன், நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அவர் தலையில் அடிபட்டு இருக்கிறதா என்று ஆராய்ந்தபடியே கேட்டான் சரவணன். சார், நான் நல்லா இருக்கேன். நான் உங்க அப்பாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் ரத்னம். உங்க அப்பா தான் உங்களை பார்க்க அனுப்பியிருக்காரு என்று கூறிட அதிர்ந்தான் சரவணா. அவன் தாய் அவனிடம் அவனின் தந்தை ஏழை என்றும்
அவனின் தாத்தா பாட்டி அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களின் உறவை துண்டித்து விட்டார்கள் என்று கூறி கேட்டிருக்கிறான். அதனாலே இருவருக்கும் திருமண சான்றிதழ் இல்லை. ஆனா எனக்கு அப்பா இல்ல என்று சாதாரணமாய் கூறினான் சரவணா. உங்களையும் உங்க அம்மாவையும் மிஸ்டர் சிவா விட்டு பிரிஞ்சு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்கிறதுக்காக அப்படி ஒரு நிலைமையில இருந்தாரு. உங்களை விட்டுட்டு வரதை தவிர அவருக்கு வேற சாய்ஸ் இல்ல என்று கூறிய ரத்தினம் அவரின் போனை உடனே எடுத்தார். ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்க எங்களை விட்டுட்டு போனாரா? விட்டுட்டு போனவரு விட்டுட்டு போனதாவே இருக்கட்டும். என்னையும் என் அம்மாவையும் எப்ப விட்டுட்டு போனாரோ அப்பல இருந்து அவர் எனக்கு அப்பாவே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா இல்ல என்று கூறினான் சரவணா. அவன் சொல்லி முடிக்க அவன் போன் ஒலி எழுப்பியது. எடுத்து பார்க்க அவனின் அக்கவுண்டிற்கு கோடிக்கணக்கில் பணம் போடப்பட்டிருந்தது. அதிர்ந்தவன் எத்தனை பூஜ்யம் இருக்கிறது என்று எண்ணி பார்த்தான். உண்மையா பொய்யா என்று பெரிதாய் குழம்பினான் சரவணா. நிஜமாவே அவர் எங்களை விட்டுட்டு பிசினஸ் பாத்துக்க போயிட்டாரா என்று யோசித்தவன், இப்போ அவர் எப்படி இருக்காரு என்று கேட்டான் சரவணா. மிஸ்டர் சிவா இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. பீனிக்ஸ் ஃபேமிலி பிசினஸ் முழுசா அவரு டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இன்னும் சில வேலை மிச்சம் இருக்கு. அதை முடிச்சிட்டு அவரே உங்ககிட்ட வருவாரு. எனக்கு இப்போ 2 வேலை அவர் கொடுத்திருக்காரு. முதல்ல சரவணா அவரோட பையன்னு இப்போதைக்கு வெளியில தெரியாம பாத்துக்கணும். அப்புறம் மேடம் இதுக்கு மேல கஷ்டப்பட்டு வேலை பண்ணக்கூடாது என்று கூறினார் ரத்தினம். இதை கேட்டதும் அதிர்ச்சியில் வாயை பிளந்தான் சரவணா. என்ன, என் அப்பா கோடீஸ்வரரா? ஆனா பீனிக்ஸ் ஃபேமிலி பிசினஸுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்று திகைத்தான் சரவணா. பீனிக்ஸ் குரூப் தான் ஃபைனான்ஸ் உலகத்துல மிகப்பெரிய குரூப். பீனிக்ஸ் குடும்பத்தோட நெட்வொர்த் $150 trillion இருக்கும். உலகத்துல இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ்ல அவங்களோட ஷேர் இருக்கும். வெளிநாடுகள்லயும் அவங்களோட பங்கு அபாரமா இருக்கும். அவங்களோட செல்வ செழிப்ப பட்டியலிட ஒரு நாள் போதாது என்று நினைத்தான் சரவணா. சரவணா சார், இனி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனே என்ன கூப்பிடுங்க. பீனிக்ஸ் குடும்பத்தால தீர்க்க முடியாததுன்னு ஒன்னும் இல்ல என்று கூறி அவனிடம் அவரின் போன் நம்பரையும் ஒரு மேன்ஷனின் சாவியையும் அவன் கையில் திணித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். சரவணா யோசனையிலே இருக்க அவன் போன் சினுங்கியது. நிதிஷ் தான் அழைத்திருந்தான். ஓ நிதிஷ், ஜெசி என்னோட லவ்னு தெரிஞ்சும் அவளை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டல்ல, என்ன அசிங்கப்படுத்தி யூனிவர்சிட்டியில என்ன கேலி பண்ண நினைச்சல்ல. இனி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஜெசி மாதிரியான ஒருத்தி தேவையும் இல்ல. ஆனா என்னையே அசிங்கப்படுத்த நினைச்சல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று கோபத்துடன் நினைத்தவன், இனிமே தாண்டா ஆரம்பமே என்று கூறி குரூரமாய் சிரித்தான் சரவணா. அத்தியாயம் 2. நீ ஒரு அவமானம். நிதிஷிடமிருந்து வந்த அழைப்பு வர அதனை சரவணன் ஏற்றதும், இன்னும் ஏன் நீ வேலைக்கு வரல என்று பின்னால் ஓடும் பாட்டு சத்தத்தையும் தாண்டி கத்தினான் நிதிஷ். சரவணன் பார்ட் டைமாக வேலை செய்யும் கேலக்ஸி பாரில் தான் இருக்கிறான் நிதிஷ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் என்று அமைதியான குரலில் கூறினான் சரவணா. சரி, இதை விட இங்க இருக்கிற பிரைவேட் ரூம்லயே எந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கும்? உன்னோட ஆசை காதலி, சாரி உன்னோட முன்னாள் காதலி அளவில்லாம குடிச்சிட்டு என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருக்கா தெரியுமா? எதுக்குன்னு நான் டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னாலையும் அவ ஆடுறத பாத்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல என்று நிதிஷ் கூறிட கோபத்தில் பல்லை கடித்தான் சரவணா. இதில் ஜெசி வேறு நிதிஷ் தோளில் சாய்ந்து, நிதிஷ், நீ ஏன் அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இந்த பார்ல அவன் சர்வ வேலை தானே பாக்குறான். அவனுக்கு எப்படி இங்க இருக்கிற பிரைவேட் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியும்? அவனால பொண்ணுங்கள அந்த ரூம்க்கு அனுப்பி வைக்க முடியுமே தவிர அங்க எல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உங்கிட்ட மட்டும்தான் இருக்கு என்று போதையில் கூறிட சத்தமாக சிரித்து போனை வைத்தான் நிதிஷ். சரவணா ஆத்திரத்தில் கைகளை இறுக மூடிட திரும்பவும் அவன் போன் சத்தமிட்டது. அதனை எடுத்து பார்த்தான். சரவணா, இனிமேல யூனிவர்சிட்டியில உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தத பத்தி பேசாத. நான் இனிமே நிதிஷ் கேர்ள் ஃபிரெண்ட். நம்ம பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சு அவனை சேடாக்க விரும்பல என்று ஜெசி செய்தி அனுப்பியிருந்தாள். அவளிடம் அதற்கு மேல் பேச விருப்பம் இல்லாவிட்டாலும் தன் முதல் காதல் இப்படி ஒரு துரோகத்தை செய்தது என்று நினைக்க மனம் கசந்தவன், அப்போ நீ நிதிஷ் கூட அஃபேர்ல இருந்தியா என்று கேட்டான் சரவணா. ஆமா, அதுக்கு என்ன? நான் அவன் கூட ஒன்னா இருந்திருக்கேன். நிதிஷ்க்கு காண்டம் யூஸ் பண்ண பிடிக்காது. அதனால அவனுக்காக ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் கேக்குறதெல்லாம் உன்னால வாங்கி தர முடியுமா
என்று அசட்டையாக கூறினாள் ஜெசி. என்னடி சொன்ன என்று பல்லை கடித்துக் கொண்டே செய்தி அனுப்பியவனுக்கு கோபம் கண்ணை மறைத்தது. அத்துடன் அவனின் நம்பரை பிளாக் செய்திருந்தாள் ஜெசி. அவன் நினைத்ததை விட அவனின் காதல் விரைவிலேயே முடிந்தது. நல்ல வேளை தாம் பணக்காரர் ஆகும் முன்னே ஜெசி பற்றிய உண்மை தெரிந்தது என்று நினைத்தான் சரவணா. அதே மனநிலையில் அவர்களின் யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வைன் கடைக்கு சென்றவன் ஒரு பாட்டில் வைன் வாங்கி பாஸ்கெட் பால் கோர்ட்டில் அமர்ந்து மடமடவென்று குடித்தான். திரும்பவும் அவனின் போன் சினுங்க அவனின் ரூம்மேட் செய்தி அனுப்பியிருந்தான். சரவணா, உன் அம்மா உன்னை பார்க்க இங்க வந்திருக்காங்கடா, இப்ப எங்க இருக்க என்று கேட்டிருந்தான். இதை பார்த்தவுடனே வேகமாய் அவனின் விடுதியை நோக்கி ஓடினான் சரவணா. பல வருடங்களாய் மிகவும் கடினப்பட்டு சரவணனின் செலவுகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவனின் தலையாய கடமை தன் தாயை சிரமப்படுத்தாமல் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஓடி வந்தவன் அவனின் விடுதி முன்பே போடப்பட்டிருக்கும் பெஞ்சில் அவன் அம்மா அமர்ந்திருப்பதைக் கண்டு வேகமாய் அவரிடம் ஓடினான். ஈஸ்வரி அவரின் பையுடன் தன் மகனுக்காய் காத்திருந்தார். சரவணன் ஓடி வருவதை பார்த்து புன்னகையுடன் எழுந்து தன் பையில் இருந்த காசை எடுத்துக் கொடுத்தார். சரவணா, நான் வேலைக்கு போறப்ப அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாப்பா, இந்த மாச செலவுக்கு காசு. நல்லா சாப்பிடணும், சரியா? இந்த காசு பத்தலனா என்கிட்ட உடனே சொல்லணும், ஓகே என்று பரிவாய் கேட்டார் ஈஸ்வரி. அவர் கையில் இருந்த 200 ரூபாயை அவன் கையில் வைத்தார் ஈஸ்வரி. தன் அம்மாவிடம் வேறு காசு இல்லாததை கண்டவனுக்கு நெஞ்சம் கனத்தது. தனக்காய் உழைத்து தேய்ந்தவரை மேலும் நோகடிக்க மனம் இல்லை அவனுக்கு. உடனே வேகமாய் பணத்தை அவர் கையில் வைத்து தள்ளினான் சரவணன். அம்மா, இனிமே நீங்க எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம். நான் பார்ட் டைமா வேலை பாக்குறேன். இப்ப குடுக்கற சேலரியும் நிறையவே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கம்மா, நம்ம புது ட்ரெஸ் எடுக்க போலாம் என்று கூறினான். ஒவ்வொரு முறையும் ஈஸ்வரி அவனை பார்க்க வரும்பொழுதெல்லாம் அவரின் ஆடையை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டு தயக்கத்துடனே இருப்பார். அங்கு இருக்கும் நிறைய மாணவர்களின் பெற்றவர்கள் நன்றாக உடை அணிந்து வருவதைக் கண்டு தன் மகனை இந்த ஒரு நிலைமையில் பார்க்க வந்து அவமானப்படுத்துகிறோமோ என்று தாழ்வு மனப்பான்மையுடன் எண்ணியிருக்கிறார். சரவணனும் தன் அம்மா நீண்ட காலமாக புதிய ஆடை வாங்காமல் இருக்கிறார் என்று உணர்ந்துதான் கேட்டான். நான் ஏன் புதுசா டிரெஸ் வாங்கணும்? அதை வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேணாம். அதுவும் இல்லாம இந்த டிரெஸ் முந்தின வருஷம் தான் வாங்கினேன். இன்னொரு நல்லா இருக்கு. நீ எனக்கு புது டிரெஸ் வாங்க வேண்டாம்பா என்று அவசரமாய் மறுத்தார் ஈஸ்வரி. பணத்தை சேமிக்க நினைத்து அவர் கூறிட அதனை சரியாக புரிந்து கொண்ட சரவணன் இனி தன் தாயை கஷ்டப்படுத்த விரும்பாதவன் மெலிதாய் சிரித்து அவரின் கைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு அருகே இருக்கும் மாலுக்கு அவரை அழைத்து சென்றான். அவன் என்ன செய்கிறான் என்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் அங்கு இருக்கும் விலை உயர்ந்த ஆடைகளை ஈஸ்வரி ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. மனதிற்குள்ளே எப்படி கூற வேண்டும் என்று நினைத்து பார்த்தவன், உங்களுக்கு இங்க எந்த டிரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுங்க என்று தைரியமாக கூறினான் சரவணா. அதில் புருவத்தை சுருக்கிய ஈஸ்வரி, என்னடா பேசுற? இந்த கடையில இருந்து எப்படி நம்மளால டிரெஸ் வாங்க முடியும்? இங்க இருக்கிற டிரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. எல்லாமே 2000 3000 மேல இருக்கும் என்று கூறினார். இதை அங்கு இருக்கும் சேல்ஸ் அட்டெண்டன்ட் கேட்டு அவர்களை இருவரையும் தாழ்வாக ஏற இறங்க பார்த்து, சாரி, ஆனா இது ஒரு லக்ஸுரி பிராண்ட் ஸ்டோர். எதனால இங்க 2000 3000 சீப்பா இருக்கிற டிரெஸ் எதுவும் இருக்காது என்று கூறி அந்த கடையை விட்டே அவர்களை வெளியே நிற்க வைத்தாள் அவள். அவர்கள் வந்து நின்றதனால் மீண்டும் தரையை ஆட்களை விட்டு துடைக்க கூற வேண்டும் என்று நினைத்தாள். அவளின் கூற்றில் முகத்தை சுருக்கிய சரவணா, என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டான். என்ன, உங்களால இங்க எதுவும் வாங்க முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து நின்று எங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க என்று தோளை குலுக்கி அசட்டையாக கூறியவள் சரவணனை திமிராக பார்த்தாள். உடனே ஈஸ்வரி சரவணனின் கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்துக் கொண்டவர் அந்த பெண்ணிடம், சாரிமா, என் பையன் எனக்கு டிரெஸ் வாங்கணும்னு வந்தான். ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க உடனே போறோம் என்று மன்னிப்பாய் கூறி சரவணனை இழுக்க அவன் அங்கே இருந்து நகரவே இல்லை. இதற்கு முன்னால் அவனுக்கு ஏற்பட்ட அவமானங்களை வேறு வழி இல்லாமல் தாங்கிக் கொண்டான். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. இதற்கு முன்பு இருந்த சரவணன் இல்லையே அவன். என்னால வாங்க முடியாத அளவு அப்படி என்ன டிரெஸ்ஸிங் இருக்குன்னு நான் பார்க்க நினைக்கிறேன் என்று கூறியவன் அவனின் பேங்க் கார்டை அந்த பெண்ணிடம் நீட்டினான். அந்த கார்டு ரத்தினம் தான் அவனிடம் கொடுத்து இருந்தார்.
அதில் அவனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான எம்பளம் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணிற்கு கடுப்பாய் இருந்தாலும் வினோதமாயிருக்கும் சரவணனின் கார்டை எடுத்து ஸ்கேன் செய்து பார்த்தாள். அதனை பார்த்ததும் உடனே அவற்றை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டவள், நான் தான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற டிரெஸ் எல்லாமே 10,000க்கு மேலதான் இருக்குன்னு. உன்னோட இந்த ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை வச்சு உன்னால ஒன்னும் இங்க வாங்க முடியாது என்று சீற்றத்துடன் சொன்னாள். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. இப்ப நீ மட்டும் போல, நான் போலீஸ கூப்பிடுவேன் என்று கத்தினாள். அவர்கள் நகரவில்லை. சரவணனும் ஈஸ்வரியும் இன்னும் நகராமல் அங்கேயே இருப்பதை கண்டவள் கடுப்புடனும் எரிச்சலுடனும் அங்கு இருந்து விரட்டி அடித்தாள். சரவணனால் இதற்கு மேலும் அவளின் மரியாதை இல்லாத பேச்சுகளை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த பெண்ணிடம் எதிர்த்து சண்டை போட முன்வர அவனுக்கு பின்னால் கேட்ட குரலில் கேள்வியாய் நின்றான் சரவணா. நம்ம ஸ்டோருக்கு வர கஸ்டமர் இப்படிதான் ட்ரீட் பண்றதா என்று ஆழமான ஒரு குரல் கேட்டிட சரவணா யோசனையுடன் திரும்பி பார்த்தான். நடுத்தர வயதுடையவர் கோட் சூட் அணிந்து அவர்களை விரட்டிய சேல்ஸ் அட்டெண்டன்ட்டை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தார். சட்டென்று அவர் அங்கு வருவார் என்று எதிர்பார்க்காதவள் அதிர்ச்சியில் அவளின் போனை கீழே போட்டாள். அவர் உள்ளே வந்ததும் என்ன செய்வது என்று விழித்தவள் வெளிர்ந்த முகத்துடன் வரவேற்றாள் சேல்ஸ் அட்டெண்டன்ட். அத்தியாயம் 3. காண்டம் வாங்கிட்டு வா. இப்படிதான் நம்ம ஸ்டோருக்கு வர கஸ்டமரை ட்ரீட் பண்றதா என்று அந்த கடையின் மேனேஜர் மிஸ்டர் குரு பிரசாத் அழுத்தமாய் கேட்டிட சேல்ஸ் அட்டெண்டன்ட்டின் முகம் மேலும் வெளிர்ந்தது. இந்த நேரத்தில் அவர் இங்கு வருவார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. பொதுவாகவே மேனேஜர் இந்த மாதிரியான சிறிய கடைக்கு அதிகமாக வரமாட்டார்கள். மிஸ்டர் குரு, உங்க சர்ப்ரைஸ் விசிட்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா என்று கேட்டாள் சேல்ஸ் அட்டெண்டன்ட். அவளை கடுமையாக முறைத்தார் குரு. நீ ட்ரைனிங்ல இருந்ததுல இருந்து நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன், நமக்கு வர்ற எல்லா கஸ்டமரும் விஐபி தான். இப்படிதான் நீ விஐபியை ட்ரீட் பண்ணுவியா என்று கேட்டார். உயர் பதவியில் இருக்கும் குரு போன்றவர்கள் அத்தனை எளிதில் அவர்களின் உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்திட மாட்டார்கள். ஆனால் அந்த அட்டெண்டன்ட் செய்த காரியம் அவருக்கு கோபத்தை கொடுத்தது. அவரை புரிந்து கொள்ளாதவள் தன்னை நியாயப்படுத்துவதற்காக, மிஸ்டர் குரு, நீங்க இங்க நடந்தது தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாலேயே இவங்களால இங்க இருந்து எதையும் வாங்க முடியாது. நம்ம க்ளோத்ஸ விஐபியால மட்டும்தான் வாங்க முடியும். அவங்க மட்டும்தான் இங்க வரணும். ஆனா இவங்கள மாதிரியான ஆளுங்க நம்ம நேரத்தை வீணாக்க தாங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற பொருள் எல்லாமே காஸ்ட்லி. அப்பர் கிளாஸ் பீப்புளை கவர் பண்ணதான் இது எல்லாமே இருக்கு. இவங்கள மாதிரியான ஆளுங்களை கவர் பண்ணல. நான் இத நம்ம ஸ்டோர் ரெப்யூட்டேஷனுக்காக தான் பண்ணேன் என்று கூறினாள் அட்டெண்டன்ட். அவளின் விளக்கத்தை கேட்ட குரு பயங்கரமாய் அவளை முறைத்தார். நேராக அவள் விட்டெறிந்த கார்டை குப்பை தொட்டியில் இருந்து எடுத்தவர் அதில் இருக்கும் தூசிகளை அங்கு இருக்கும் டிஷ்யூவால் துடைத்தார். பின் தனது துணியில் அதை ஒரு முறை துடைத்து பத்திரமாக சரவணன் கையில் ஒப்படைத்தார். குரு செய்த காரியத்தில் அவமரியாதையாக உணர்ந்தாள் அட்டெண்டன்ட். மேனேஜர் அறிந்திருக்கும் சூட் 10,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும். அதில் அவர் கார்டை துடைக்க அட்டெண்டன்ட்க்கு அசிங்கமாய் இருந்தது. சரவணன் குருவிடம் இருந்து கார்டை வாங்கிக் கொள்ள முன்வர மேனேஜர் அந்த கார்டை பார்த்து திகைத்தார். கார்டையும் சரவணனையும் மாறி மாறி பார்த்தவர் நம்ப முடியாமல் கேட்டார், இந்த கார்டு நிஜமாவே உங்களோடதா? ஆமா என்று சிறு தலை அசைப்புடன் கூறினான் சரவணன். இதை பார்த்து கொண்டிருந்த அட்டெண்டன்ட் வேகமாக அவரை நெருங்கி, என்னை மன்னிச்சிருங்க மிஸ்டர் குரு, நான் என்னதான் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் பேங்க் கார்டை குப்பத்தொட்டியில போட்டிருக்க கூடாதுதான். ஆனா இவங்களை இங்க இருந்து அனுப்பதான் நான் அப்படி பண்ணேன் என்று அவசர அவசரமாக மன்னிப்பு கேட்டாள் அட்டெண்டன்ட். அவளை கடுமையாக முறைத்து, இங்க இருந்து போய் இவங்களுக்கு டீ கொண்டுட்டு வா. இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான விஐபி. நீ கனவுல கூட உனக்கு போனஸையும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிவார்டையும் நீ நினைச்சு பார்க்காத. உனக்கு இது அதிகமா தெரிஞ்சா நீ தாராளமா வேலையை விட்டுட்டு போலாம் என்று கத்தினார் குரு. சரவணன் கையில் கார்டை கொடுத்தவர் சங்கடமாகவே உணர்ந்தார். வெளிநாடுகளில் பலமுறை மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடன் மீட்டிங் அட்டெண்ட் செய்தவருக்கு அந்த கார்டை பற்றி தெரியாமலாயிருக்கும். கார்டை பார்த்ததுமே அதனை கண்டு கொண்டார். நல்ல வேளையாக இந்நேரத்தில் இங்கு இருந்தோம் என்று நினைத்தார் குரு. சரவணன் போன்ற மிகப்பெரிய கோட்டீஸ்வரனை மரியாதை இல்லாமல் நடத்தியிருந்தால் ஐரோப்பாவில் இருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரை அதன் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அவனை பகைத்துக் கொண்டால் இந்த சிறிய கடையின் நிலை என்னவாகும் என்று நினைத்து அஞ்சினார் குரு. சார்,
ப்ளீஸ் உடனே நீங்க கடைக்குள்ள வாங்க. இந்த கடையில உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்குதோ அதை சூஸ் பண்ணுங்க. எங்க சார்பா மன்னிப்பா அதை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறேன் என்று கூறினார் குரு. தன் கையில் இருக்கும் கார்டை குரு அறிந்து கொண்டார் என்று புரிந்து கொண்டவன் தலையை இடவலமாக அசைத்தான். எனக்கு வேணுங்கிற பொருளுக்கு நான் பே பண்ணிக்கிறேன். ஆனா உங்க ஸ்டோருக்கு தான் எங்களை வெல்கம் பண்ண சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் சரவணா. அதில் வேகமாய் தலையை மறுப்பாக அசைத்தவர் பதற்றம் கொண்டார். எப்பொழுதும் அனைத்தையும் நிதானமாய் கையாளுபவருக்கு இன்று சரவணன் கூற்றில் பதறினார். தன் எதிரே இருக்கும் வாலிபனை அவமதித்தால் தன் வேலை மட்டும் என்ன, இந்த கடையே இல்லாமல் போய்விடும். ஏன் மொத்த சேனல் பிராண்டுக்குமே ஆபத்து விளைவித்திடுவான் என்று அறிந்திருந்தார் குரு. வேகமாய் அவ பர்ஸில் இருந்து 2 கார்டுகளை எடுத்து சரவணனிடம் நீட்டி, இது சேனல் குரூப்போட மெம்பர்ஸுக்கான கோல்டன் கார்டு. எங்க கம்பெனியோட எந்த ஸ்டோர்லயும் இந்த கார்டை காட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. இந்த ஸ்டோரோட அட்டெண்டன்ட்டுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவ பண்ணதை பெருசா எடுத்துக்காதீங்க என்று மிகவும் தாழ்மையாக கேட்டார் மேனேஜர் குரு. அதில் மனமிறங்கினான் சரவணா. முதல் முறை அவனை ஒருவர் இவ்வளவு மரியாதையாக நடத்துகிறார். அவர் தன்னை கண்டு கொண்டதில் ஆர்வமானவன், உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா என்று எதிர்பார்ப்புடன் கேட்டான் சரவணா. அதில் சிறியதாய் தயக்கத்துடன் தலையை மறுப்பாய் அசைத்தவர், ஐம் ரியலி சாரி சார். உங்களை மாதிரியான பெரிய ஆளுங்க கூட டச்சில் இருக்க எனக்கு தகுதி இல்ல. ஆனாலும் நான் ஐரோப்பாவில ஒரு முறை பேங்க்வெட் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ சேனல் சேர்மன் ஒரு மிடில் ஏஜ் மேன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரோட பேசுற விதம் ரொம்ப பொலைட்டாவும் ஹம்புலாவும் இருந்துச்சு. அப்ப அவர் வச்சிருந்த கார்டுல ஒரு எம்பளம் இருந்துச்சு. அதே போலதான் உங்க கார்டுலயும் இருக்கு என்று கூறினார் குரு. அதில் சம்மதமாய் தலை அசைத்த சரவணன் அங்கு வெளிர்ந்த முகத்துடன் இருக்கும் சேல்ஸ் அட்டெண்டன்ட்டை பார்த்தான். அவள் செய்த காரியத்திற்காக அவளிடம் மல்லு கட்டி பேச நினைக்கவில்லை அவன். இதில் மேனேஜர் வேறு அவளை திட்டி அவளின் சார்பாய் மன்னிப்பு கேட்டதும் இதை இப்படியே விட்டுவிட நினைத்தான் சரவணா. தன்னை கீழ்த்தரமாக நடத்தியதற்கு அவளை வேலையை விட்டு தூக்க நினைக்கவில்லை. இந்த வேலை அவளுக்கு மிகவும் முக்கியம் என்று நினைத்தான். அவனும் அவள் நிலையில்தானே இருந்திருக்கிறான். இதனால் இப்படியே அதை விட்டு விட்டான். ஈஸ்வரிக்காக பார்த்து பார்த்து நிறைய ஆடைகளை வாங்கி கொடுத்தவன் அந்த மாலில் இருக்கும் ஃபுட் கோர்ட்டிலேயே இருவரும் ஒன்றாக உண்டனர். சாப்பிட்டு முடித்ததும் ஈஸ்வரியை கேப் பிடித்து அனுப்பி வைத்தான். மெல்ல தனது யூனிவர்சிட்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்த சரவணா அவனின் போனை எடுத்து பார்த்தான். ஏற்கனவே அவனின் கிளாஸ் குரூப்பில் ஏகப்படியான செய்திகள் குவிந்திருந்தது. லைவில் ஜெஸ்ஸி நிதிஷ் சொன்னதும் நிறுத்திவிட்டு சென்றதும் அவள் அவனுக்காக ஆடையின்றி ஆடியிருப்பது பற்றி அனைவருக்கும் தெரிய வந்தது. ஜெஸ்ஸி நிதிஷுடன் ஒன்றாய்த்தான் இருக்கிறாள் என்று பல செய்திகள் இருந்தது. இதில் அவனின் யூனிவர்சிட்டி முழுக்க சரவணன் ஜெஸ்ஸியை எல்லை மீறி தீண்டியது இல்லை என்று தெரியும். இதில் அவளின் தாவ தேவையை அவன் பூர்த்தி செய்யவில்லை என்ற ஏற்று பேச்சுக்களும் இருந்தது. அவற்றை எல்லாம் பார்த்து கொண்டே நடந்து வந்தவனுக்கு நிதிஷிடம் இருந்து அதே நேரத்தில் செய்தி வந்தது. சரவணா, இன்னைக்கு நீ வேலைக்கு வருவியா இல்லையா? அப்படி வந்தா மறக்காம காண்டமும் டிஷ்யூ வாங்கிட்டு வா. அவ மட்டும் என்ன பெட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணனா அவளை பெஸ்ட் ஸ்ட்ரீமர்னு அடுத்த லைவ்ல அவளுக்கு ரிவார்டு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என்று அனுப்பியவன் அடுத்ததாக, நீ அதை சீக்கிரம் வாங்கிட்டு வர்றது உனக்கு நல்லது. போன தடவை மாதிரி இந்த தடவையும் அவளை பிரெக்னென்ட் ஆக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவ பிரெக்னென்ட் ஆனா உனக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும் என்று அனுப்பினான் நிதிஷ். போறம்போக்கு நாயே என்று பல்லை கடித்த சரவணா உடனே ஜெஸ்ஸியுடைய லைவுக்கு சென்று பார்த்தான். அவளோ அரைகுறை ஆடையில் போல் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்க அதனை கண்டு பெரிதாய் திகைத்தான் சரவணா. அவளின் கச்சிதமான உடல் வளைந்து நெளிந்து போலில் சுற்றி வர மிகவும் கவர்ச்சியா தெரிந்தாள் ஜெஸ்ஸி. இதில் அவள் அணிந்து இருந்த ஆடை அவளை மேலும் கவர்ச்சியாக காட்டியது. உடலில் மறைக்க வேண்டிய பாகங்கள் எல்லாம் பாதி தெரிந்து கொண்டிருந்தது. அவளுக்கு பின்னால் நிதிஷ் நின்று கொண்டிருந்தான். இதே முன்பு போல் இருந்திருந்தால் சரவணன் கடும் கோபத்தில் இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுதோ ஜெஸ்ஸி பணத்திற்காக எந்த எல்லைக்கு செல்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தான். அங்கு மாலில் சரவணன் சென்றதுமே அந்த சேல்ஸ் அட்டெண்டன்ட், மிஸ்டர் குரு, அந்த பையன் யாரு என்று யோசனையுடன் கேட்டாள். இதுவரை அவரை இவ்வளவு கோபத்தில் பார்த்தது இல்லை. கொஞ்சம் விட்டிருந்தா உனக்கு மட்டும் இல்ல, சேனல் பிராண்டுக்கே நீ பிரச்சனை உண்டாக்கி இருந்திருப்ப. இனிமேல் ஆளை பார்த்து இட போடாத. எனக்கு அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சிருக்க தகுதி இல்லை. ஆனா அந்த கார்டு ஸ்விஸ் பேங்க் இஷ்யூ பண்றது என்று கடுப்புடன் குரு கூறிட பெரிதாய் திகைத்தாள் சேல்ஸ் அட்டெண்டன்ட்.
அத்தியாயம் 4. நோ பிளேஸ் ஃபார் சீட்டர்ஸ். சரவணனின் யுனிவர்சிட்டிக்கு எதிரே இருக்கும் கேலக்ஸி பாரில்தான் ஜெஸ்ஸியும் நிதிஷும் இருக்கின்றனர். பயங்கரமான ஆட்டத்தை முடித்துவிட்ட ஜெஸ்ஸி நிதிஷை நெருங்கி அவனின் இதழோடு அவளின் இதழை பொருத்தினாள். அவளின் லைவ் ஓடிக்கொண்டே இருக்க நிறைய கமெண்ட்களும் தெரிந்தது. ஜெஸ்ஸியின் இடையில் கைகளை சுற்றி வளைத்தபடியே நிதிஷ் அவனின் போனிலிருந்து ஜெஸ்ஸியின் லைவில் 10,000 ரூபாய் ரிவார்டாக கொடுத்தான். அது மற்ற மாணவர்களின் மாத செலவாகும். ஆனால் நிதிஷுக்கு அது வெறும் 2 நாள் பாக்கெட் மணி. நிதிஷ், நீ மாஸ்டா, உன் கையில காசு செம்மையா பொருளுது. கண்டிப்பா இப்ப நம்ம பியூட்டி லைவ் ஸ்ட்ரீம்ல டாப்ல வந்திருப்பா என்று நிதிஷின் ஃபாலோவர்ஸ் ஒருவன் கமெண்ட் செய்திருந்தான். மற்ற சில பேரும் நிதிஷை புகழ்ந்து தள்ளினர். நிதிஷ், உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி என்று அவளின் முன்னழகை அவனின் மார்போடு உரசிக்கொண்டே கூறிய ஜெஸ்ஸி அவனின் மடி மீது அமர்ந்து கொண்டாள். ஜெஸ்ஸியின் லைவில் இருப்பது அவர்களின் யுனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே. யுனிவர்சிட்டியில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் அவள் செய்வதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் 2,000 ரூபாய் இருப்பதே மிகவும் விடயம். லைவில் டாப்பில் வர இதுவே போதும். ஆனால் நிதிஷ் ஒரேடியாக 10,000 ரூபாய் கொடுத்திருக்க நிச்சயம் ஜெஸ்ஸி தான் நம்பர் 1 இருப்பாள் என்று நினைத்தான். அதே நினைப்புடன் ஜெஸ்ஸி ரேட்டிங்கை லிஸ்டில் எடுத்து ஆர்வமாய் பார்க்க அவள் பெயர் டாப் 10 கூட இல்லை. அது எப்படி பாசிபிள் என்று திகைப்புடன் போனை பார்த்தாள் ஜெஸ்ஸி. சில நேரத்திற்கு முன்பு வரை 2ஆம் இடத்தில் இருந்தாள் ஜெஸ்ஸி. அதனால் இப்பொழுது நிதிஷ் ரிவார்ட் கொடுத்த பின்பு நிச்சயம் முதலிடத்தில்தான் இருப்போம் என்று நினைத்து பார்த்தாள். ஒருவேளை சர்வர் ஸ்லோவா இருக்குமோ என்று நினைத்த ஜெஸ்ஸி மீண்டும் மீண்டும் டாப் 10 லிஸ்டை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். பலமுறை ரிஃப்ரெஷ் செய்து பார்த்ததும் அது அப்படியே இருந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் டாப் லிஸ்டில் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்னும் 20,000 வேண்டும் என்று நோட்டிபிகேஷன் காட்டியது. நிதிஷ், இப்ப நம்ம என்ன பண்றது? என்னை விட மத்தவங்க ரிவார்ட்ஸ் அதிகமா இருக்கு என்று பதட்டத்துடன் கேட்டாள் ஜெஸ்ஸி. நிதிஷுக்குமே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இருந்தும் அதனை வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவன், ரிலாக்ஸ் பேபி, நான் இருக்கேன்ல, உன்னை டாப் லிஸ்ட்ல வர வைக்க ஹெல்ப் பண்றேன் என்று கூறிய நிதிஷ் அவன் போனை எடுத்து அவன் அக்கவுண்டிலிருந்து 25,000 ரூபாய் பணத்தை அவளுக்கு ரிவார்டாக கொடுத்தான். வாவ் நிதிஷ், நீதான் பெஸ்ட். ஜெஸ்ஸி, நீ நிதிஷோட ஆளுன்னு பாக்க எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு என்று நிதிஷ் அருகில் இருந்த இன்னொரு பெண் பொறாமையுடன் கூறினாள். அதில் லேசாய் வெட்கிய ஜெஸ்ஸி அவள் கையில் இருந்த வைனை குடித்தபடியே அவளின் போனை பார்த்தாள். மீண்டும் ரேங்கிங் லிஸ்ட் மாறி இருந்தது. நிதிஷ் கொடுத்த 25,000 ரிவார்ட் மூலமாக முதலிடத்தில் வந்த ஜெஸ்ஸி அடுத்த நொடியே டாப் 10 லிஸ்டை விட்டு வெளியே இருந்தாள். கண்மூடி திறக்கும் நொடியில் நிகழ்ந்து விட்டது. இப்பொழுது 10வது இடத்தை பிடிப்பதற்கே 40,000 தேவை என்ற நிலைமை அவர்களுக்கு வந்தது. என்ன நடக்குதுங்க என்று அதிர்ந்த நிதிஷ் அவனும் அவன் போனில் டாப் 10 லிஸ்டை எடுத்து பார்த்தான். அதில் 10வது இடத்தில் இருக்கும் யூசர் நேம் நோ பிளேஸ் ஃபார் சீட்டர்ஸ் என்று இருக்க உடனே ஜெஸ்ஸியும் நிதிஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை பார்த்தவுடனே சரவணன் தான் அவர்களுக்கு ஞாபகம் வந்தான். ஆனால் உடனே வேகமாய் தலையை மறுப்பாக அசைத்துக் கொண்டனர். கனவிலும் கூட சரவணனால் இதனை செய்ய முடியாது என்று ஒன்று போல் நினைத்தனர். இந்நேரம் வழமை போல் இலவசமாக கிடைக்கும் உணவுகளை உண்டு கொண்டிருப்பான் என்று நினைத்தனர். ஆனால் நிச்சயம் அவனாக இருக்காது என்று நம்பினர். நிதிஷ், நீ யாரு கூடயாச்சும் சண்டை போட்டியா என்று கேள்வியாக கேட்டாள் ஜெஸ்ஸி. நிதிஷுக்கு கோபம் அதிகரித்தது. பெரிய பெரிய மூச்சுகளை வெளியிட்டவன் சிவந்த முகத்தோடு, இங்க இருக்கிற எவனுக்கு என் சந்தோஷத்தை கெடுக்கிற தைரியம் இருக்கு? பணத்தை வச்சு ஏன் கூட மோத பாக்குறானா? என்கிட்ட நிறையவே இருக்கு என்று நிதிஷ் கூறி முடிக்கும் முன்னே மீண்டும் ரேங்கிங் லிஸ்ட் மாறியது. இப்போது டாப் லிஸ்ட் உள்ளே நுழைய குறைந்தபட்ச காசே 10 லட்சம் தேவை என்று வந்திருந்தது. நிதிஷ், இந்த முறை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன், ப்ராமிஸ் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு கேட்டாள் ஜெஸ்ஸி. நிதிஷுக்கு மிகவும் கடினமானது. டாப் 10 லிஸ்டில் வர 10 லட்சம் வேண்டுமே. அவனை போன்ற பணக்கார பிள்ளைகளுக்கு 10 லட்சம் சாதாரண ஒன்றுதான். ஆனாலும் அதனை அவளுக்காக செலவழிப்பதை பற்றி தயங்கினான். சிறிய யோசனைக்கு பிறகு உடனே, ஜெஸ்ஸி, நாம ஏன் இத அடுத்த வாரம் பண்ணக்கூடாது? கண்டிப்பா அடுத்த வாரம் அவங்க இத ரெஃப்ரெஷ் பண்ணிடுவாங்க என்று கூறி சமாளித்தான் நிதிஷ். ஜெஸ்ஸிக்கு ரிவார்டாக 10 லட்சத்தை வாரி வழங்கும் வள்ளலாக முன்வர மனமில்லை அவனுக்கு. அப்படியே அவன் ஜெஸ்ஸிக்கு 10 லட்சத்தை கொடுத்தாலும்
நிச்சயம் அவனிற்கு எதிராக இருப்பவர் அதனை விட 2 மடங்காக கொடுப்பார் என்று யூகித்தான். ஜெஸ்ஸிக்கும் நிதிஷுக்கும் இது கடினம் என்று உணர்ந்தாலும் அவள் இந்த வாரம் நிச்சயம் டாப் லிஸ்டில் நம்பர் 1 வருவேன் என்று பல சமூக வலைத்தளங்களில் சொல்லிக் கொண்டு திரிந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது முதல் இடத்தில் வராவிட்டால் பல பேர் நம்மை கேலி செய்வார்கள் என்று நினைத்தாள். இதில் அவள் 10ல் 1 கூட இல்லாமல் விட்டால் நிச்சயம் தம்மை மிகவும் தாழ்வாக பேசி கேலி செய்வார்கள் என்று நினைத்தாள். நிதிஷ் பிளீஸ் என்று ஜெஸ்ஸி கூற வர உடனே அவளை இடைவெட்டியவன், ஓகே ஜெஸ்ஸி, நீ இப்ப வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று கூறினான் நிதிஷ். அவன் பேச்சை மறுக்கிறான் என்று உணர்ந்த ஜெஸ்ஸி அமைதியானாள். அவளுக்கு ரிவார்ட் வேண்டும் என்றால் நிச்சயம் அவனை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தாள். இப்ப மட்டும் ரிவார்ட் கேட்டு அவனை இரிட்டேட் பண்ணோம், நமக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். இவனை மாதிரியான பணக்காரன் கூட படுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் வீணாக்க கூடாது என்று நினைத்த ஜெஸ்ஸி வெளியே லேசாய் புன்னகைத்தபடியே, ஓகே நிதிஷ், அதுதான் விஷயம்னா நான் உனக்காக ரூம்ல வெயிட் பண்றேன் என்று மயக்கும் குரலில் கூறினாள் ஜெஸ்ஸி. இவற்றையெல்லாம் சற்று தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் சரவணா. அவன் அங்கு வந்ததுமே நிதிஷ் அவனை கண்டு கொண்டான். லைவ் பிராட்காஸ்டில் தோற்ற நிதிஷ் அவன் கோபத்தை காட்ட ஒரு ஆள் வேண்டும் என்று சரவணன் பக்கம் திரும்பினான். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க என்று கூறி திமிராய் எழுந்தவன் கைகளை சரவணன் முன் நீட்டி கேட்டான், நான் வாங்கிட்டு வர சொன்ன காண்டமா வாங்கினியா? நல்ல வேலை, இல்லனா அவளை திரும்பவும் பிரெக்னன்ட் ஆக்கியிருப்பேன் என்று திமிருடன் கூறினான் நிதிஷ். சரவணா எதுவும் பேசாமல் கைகளை இறுக மூடிக்கொண்டு நின்றிருந்தான். நிதிஷ் அதில் கடுப்படைந்து அவன் முகத்தில் பணக்கட்டை வீசி அடித்து, உன்னோட டெலிவரி காசுக்காகத்தானே வெயிட் பண்ண, இந்தா இத பொறுக்கிட்டு போ, இப்போ அது குடு என்று கத்தினான் நிதிஷ். ஆனால் சரவணா எதுவும் பேசாமல் கோபத்துடன் அழுத்தமாய் அவனை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் ஏன் என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க என்று கூறி கடுப்பில் இருந்த வைனை சரவணன் முகத்திலே ஊற்றினான். ஒழுங்கா இங்க இருந்து போ, அந்த வைன் ஒன்ன விட காஸ்ட்லி. இதோட நிதிஷ் உன்னை விட்டுட்டான்னு சந்தோஷப்படு, முட்டாள்தனமா நின்னுகிட்டு இருக்காத என்று நிதிஷின் ஜால்ரா ஒன்று கூறியது. சரவணா அழுத்தமாய் அவர்களை பார்த்தவன், 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீயும் ஜால்ராவும் இங்க இருந்து என்று கூறிய சரவணா கதவு பக்கம் கையை காட்டினான். அவன் கூற்றில் புரியாமல் விழித்த நிதிஷ் பின் நக்கலாய் சிரித்து, டேய் என்ன போதையில இருக்கியா? புதுசா ட்ரக் யூஸ் பண்ணிருக்கியோ? என்ன சொன்ன? சரியா கேக்கல, திரும்ப சொல்லு என்று வெகு நக்கலாய் கேட்டான் நிதிஷ். இப்பவே இங்க இருந்து வெளியே போக சொன்ன என்று அழுத்தம் திருத்தமாய் கூறினான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்தவன் சரவணனை பார்த்து முறைத்தபடியே, என்ன இங்க இருந்து வெளியே போக சொல்றதுக்கு நீ யாருடா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இந்த பாருக்கு நான் லட்சக்கணக்குல செலவு பண்ணிருக்கேன், என்ன வெளியே போக சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்று காட்டமாய் கேட்டான் நிதிஷ். அவனுக்கு பதில் சொல்லாத சரவணா நேராக அங்கு இருக்கும் மைக்கை எடுத்து பேசிட அவன் கூறியதை கேட்டு நிதிஷ் உட்பட அனைவரும் பெரிதாய் திகைத்தனர். அத்தியாயம் 5. திருட்டு பணம். பாரில் மைக்கை கையில் எடுத்துக்கொண்ட சரவணா, இன்னைக்கு ராத்திரி உங்க ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் நான் பே பண்றேன், என்னோட ட்ரீட் இன்னைக்கு. ஆனா சில புறம்போக்குக்கு என்னோட ட்ரீட் அனுபவிக்க தகுதி இல்ல என்று கூறிய சரவணா கேஷியரை பார்த்து, உங்க சர்வீஸுக்கான எல்லா பணத்தையும் நான் ஏற்கனவே தந்துட்டேன், சோ இந்த குப்பைய இங்க இருந்து உடனே கிளீன் பண்ணுங்க என்று நிதிஷை காட்டி கூறினான் சரவணா. கேஷியரோ அங்கு பெட்டியில் இருக்கும் 20 லட்சம் பணத்தை வாயை பிளந்து கொண்டு சரிபார்த்து கொண்டிருந்தார். அந்த பணம் அவர்களின் தின வருமானத்தை விட மிகவும் அதிகமாயிருந்தது. அதிலும் அந்த 20 லட்சம் வெறும் புக்கிங் காசுதான். இதில் அவர்கள் குடிக்கும் வைனின் செலவு இதைவிட அதிகமாயிருக்கும் என்று எண்ணினார். அந்த கேஷியர் வேகமாக தலையசைத்து, ஆமா, ஏற்கனவே ஒரு பில் பே பண்ணிட்டாரு என்று கூறிட மொத்த பாரும் கூச்சலிட்டது. இதில் அனைவரும் சேர்ந்து நிதிஷை வெளியே போக சொல்லி கத்திட திகைத்து போய் நின்றான் நிதிஷ். சொன்னது காதுல விழல, இப்ப போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே துரத்தி அடிக்க சொல்லவா என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. உன்ன சும்மா விடமாட்டேன்டா, இப்ப வின் பண்ணிட்டேன்னு ஆடாத என்று கோபத்தில் கூறினான் நிதிஷ். செல்லம்,
இது வெறும் சும்மா கிளிம்ஸ் தாம்மா. இன்னும் டீசரு, ட்ரெய்லரு, மெயின் பிக்சர்னு எல்லாமே இருக்கு. அசிங்கப்பட ரெடி ஆகிக்கோ என்று நக்கலாய் கூறினான் சரவணா. இதை கேட்டு பெரிதாய் திகைத்தான் நிதிஷ். இவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ராத்துல எப்படி இவன் இவ்ளோ பெரிய பணக்காரனானா? இதுக்கு வாய்ப்பே இல்ல என்று நினைத்தான் நிதிஷ். நிச்சயம் ஒரே இரவில் பணக்காரன் ஆவது அத்தனை சுலபம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். டேய் சரவணா, உனக்கு எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒண்ணும் உனக்கு செலச்சவன் இல்ல. இந்த கேலக்ஸி பார் என்னடா துரத்தி அனுப்புறது? நான் அதோட நிலைமையே தலைகீழா மாத்துறேன் என்று அங்கிருந்த வைன் பாட்டில்களை விசிறி அடித்துவிட்டு வெளியே கிளம்ப எத்தனிக்க, டேய் பில்ல கட்டிட்டு போடா என்று நக்கலாய் கூறினான் சரவணா. நிதிஷ் முறைத்தபடியே அவனின் பில்களை பார்த்து அவனின் கிரெடிட் கார்டை நீட்டினார். அதனை ஸ்வைப் செய்திட சத்தம் மட்டுமே வந்தது. சாரி சார், உங்க கார்டுல போதுமான பணம் இல்ல என்று கூறி கார்டை நீட்டினார். என்ன பணம் இல்லையா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்பதானே ஜெசிக்கு காசு கொடுத்தேன், அதுக்குள்ள எப்படி இல்லாம இருக்கும் என்று திகைப்புடன் யோசித்தவன் மீண்டும் சரிபார்க்க சொல்ல, கேஷியர் சரிபார்த்துவிட்டு அவனின் கார்டு ஃப்ரீஸ் ஆகியிருப்பதாக கூறினார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்தவன் அவனிடம் இருக்கும் மற்ற கிரெடிட் கார்டையும் கொடுத்தான். ஆனால் அவனின் கெட்ட நேரம் அனைத்தும் ஃப்ரீஸ் ஆகியிருந்தது. என்ன? இதுக்கு வாய்ப்பே இல்ல என்று திகைத்தவன் கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே தன் தந்தைக்கு அழைத்து, அப்பா, ஏன் என்னால கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியல என்று கேட்டான் நிதிஷ். வாய மூடு, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க என்று பதட்டத்துடன் கூறினார் நிதிஷின் தந்தை. என்ன நடக்குதுங்க என்று அடிக்குரலில் கேட்டான் நிதிஷ். ஆனால் அவரிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அழைப்பை துண்டித்து விட்டார். நிதிஷுக்கு காரணம் நன்றாய் விளங்கியது. அவர்களின் வருமானம் நேர்மையாய் வருவது இல்லை என்று நன்றாய் தெரியும். ஆனால் நிதிஷ் தந்தைக்கு பெரிய இடத்தில் பல ஆட்கள் பழக்கம் என்பதால் இதுவரை மாட்டியது இல்லை. அதனாலே சர்மா குடும்பம் இத்தனை சீக்கிரத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகினர். இப்பொழுது அவனின் தந்தையை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை. பணம் கொடுக்க முடியாவிட்டால் அவனால் பாரை விட்டு வெளியே செல்ல முடியாது. தன் நட்புகள் பக்கம் திரும்பியவன், இப்போ எனக்காக பணம் பே பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு திருப்பி தரேன் என்று கூறினான் நிதிஷ். அவனின் நண்பனும் கொடுக்க அதனை வாங்கிக் கொண்டு கொடுத்துவிட்டு வெளியே செல்ல நினைக்க அவர்களை தடுத்தான் சரவணா. அத்தனை எளிதில் அவனை விட்டு விடுவானா? பணம் இல்லாத பொழுது பலமுறை தன்னை அசிங்கப்படுத்தியதற்கு திருப்பி கொடுக்க நினைத்தவன், எங்க சார் போறீங்க? நான் வாங்கி வச்ச வைன் பாட்டில உடைச்சிட்டு நான் அதுக்கு இன்னும் பே பண்ணவே இல்ல. நீ உடைச்சதுனால நீ அதுக்கு காசு கொடுத்துட்டு போ என்று கூறினான். சாதாரண வைன் பாட்டில் தானே, எவ்வளவுன்னு சொல்ல பே பண்றேன் என்று காட்டமாய் கூறினான் நிதிஷ். அதில் சிரித்தவன், ஆமா, நீ உடைச்சது சாதாரண வைன், 1955ல மேட் பண்ணது, தாராளமா பே பண்ணிட்டு போலாம் என்று நக்கலாய் கூறினான் சரவணா. அப்பொழுதுதான் நடந்தது நிதிஷ் மூளையில் உரைத்தது. ஆத்திரத்தில் 90,000 மதிப்புள்ள வைனை தூக்கி போட்டு உடைத்து விட்டான். இதில் அந்த பாரின் மிகவும் தனித்துவமான வைன் அது. அதனை நிதிஷ் கூட பருகியது இல்லை. இதற்கு எப்படி பணம் கொடுப்போம் என்று திகைத்தான் நிதிஷ். பார்கீப்பர், இவன் இன்னும் வைனுக்கு காசு கொடுக்கணும் என்று போட்டு கொடுத்தான் சரவணா. அவன்தான் இன்றைய இரவு பாரை புக் செய்து இருப்பதனால் அவர்கள் சரவணனை தன்மையாக நடத்திட வேண்டும். கவலைப்படாதீங்க சார், எப்படி பணத்தை வாங்கணுமோ அப்படி நாங்க வாங்கிடுவோம் என்று கைகளை முறுக்கியபடி கூறினார். அதில் திகைத்த நிதிஷ், என்ன பண்றீங்க நீங்க? நான் ஒன்னும் அதை ஆர்டர் பண்ணல. எப்படி அதுக்கான பிரைஸ என் தலையில கட்ட பாக்குறீங்க? சர்மா குடும்பத்தை பத்தி கேட்டு பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு என்று கூறினான் நிதிஷ். நீ யாரா வேணும்னாலும், எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வேணும்னாலும் வந்துரு, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நீ மட்டும் வைனுக்கு பே பண்ணல, உன்னை இங்க இருந்து நகர விட மாட்டோம் என்று கூறிய பார்கீப்பர் நிதிஷ் முகத்திலே குத்தினார். சுற்றி இருந்த அனைவருக்கும் சரவணனுக்கே சாதகமாய் பேசினர். கீழே விழுந்த நிதிஷ் தன் மூக்கை தொட்டு பார்த்தான். சில்லி மூக்கு உடைந்து ரத்தம் வந்தது. இந்த அடிக்கு 1000 ரூபாய் கழிச்சுக்கோ, இன்னும் 3 நாள்ல எங்களுக்கு காசு வேணும், இல்ல நீ காசு குடுக்கற வர உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்போம் என்று கூறினார் பார்கீப்பர். அதில் எழுந்து நின்ற நிதிஷ் சரவணனை முறைத்தபடியே நின்றான். தன் கௌரவத்தை இப்படி அவன் நாசமாக்குவான் என்று ஒரு பொழுதும் அவன் நினைத்து பார்த்தது இல்லை. இல்லனா இங்கேயே வேலை பார்த்து உன்னோட கடனை நீ கட்டலாம், இள வயசு பையனா வேற இருக்க என்று இழுத்தான் சரவணா. தன்னை அவமதித்தவனை மற்றவர்கள் முன்னே அசிங்கப்படுத்துவது சரவணனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அதிலும் நிதிஷை அசிங்கப்படுத்துவது மிகவும் பிடித்தது.
முன்பு ஜெசி தன் காதலி என்று தெரிந்தும் அவளுக்கு ரகசியமாய் பரிசுகளை கொடுத்து அவளுடன் தொடர்பில் இருந்து தன்னை மற்றவர்கள் முன்னே அசிங்கப்படுத்திய நிதிஷை சும்மா விடக்கூடாது என்று நினைத்தான். அதற்கு எல்லாம் சேர்த்து ஒரு வழி செய்ய துணிந்தான். உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா என்று உரிமினான் நிதிஷ். என்ன கவனிக்கிறது இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட $30 மில்லியன் ஃப்ராடுத்தனமா வாங்கினதுக்கு உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஆயுள் தண்டனை வெயிட் பண்ணுது. உன் அப்பா இல்லாம நீ சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல என்று பழி உணர்வோடு கூறினான் சரவணா. மாலை விட்டு வெளியே வந்த அரை மணி நேரத்தில் அனைத்து வேலையும் செய்து முடித்திருந்தான் சரவணா. அரை மணி நேரத்தில் சர்மா குடும்பத்தை நிலை குலைத்து விட்டான். பீனிக்ஸ் குடும்பத்தின் அதிகார பலம் இதுதான். வளராத என்று நம்ப முடியாமல் கூறினான் நிதிஷ். அவனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. தலையை பீய்த்து கொண்டு இருந்தான். சரவணா அங்கு இருந்து இன்னொரு வைன் பாட்டிலை எடுத்தான். அதுவும் அதே விலை உயர்ந்த வைன் தான். அவற்றை நிதிஷ் தலையில் கொட்டியவன், இதான் உன் வாழ்க்கையில நீ டேஸ்ட் பண்ற பெஸ்ட் வைன், டேஸ்ட மறந்துடாத என்று சரவணா கூறி முடித்த அடுத்த நொடி நிதிஷை பாரை விட்டு வெளியே துரத்தி அடித்தனர். அவன் சென்றதும் அங்கே அமர்ந்து விலை உயர்ந்த வைனை குடித்துக் கொண்டிருந்தான் சரவணா. இனி பாரில் அவன் பார்ட் டைமாக வேலை பார்க்க போவதில்லை. அந்த நேரம் நிதிஷை தேடி வந்த ஜெசி சரவணனை பார்த்து, நிதிஷ் எங்க என்று கேட்டாள். அவன் போயிட்டான் என்று அவளை பார்க்காமல் கூறினான் சரவணா. ஆனா நீ இப்படி இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல என்று அழுத்தமாய் கூறினாள் ஜெசி. அதில் புருவத்தை சுருக்கிய சரவணா, இதுல என்ன தப்பு? என் காசுல நான் குடிக்கிறேன், நான் ஒன்னும் அடுத்தவன் காசுல குடிக்கலையே என்று தோளை குலுக்கியபடியே கூறினான். நிஜமா உன் பணதானா? அது எப்படி அசிங்கமே இல்லாம இப்படி சொல்லலாம் நீ என்று கேட்டாள் ஜெசி. அவள் கூறுவது ஒன்றும் அவனுக்கு விளங்கவில்லை. என்ன சொல்ற நீ என்று கேட்டான். நடிக்காத, என் ஃப்ரெண்ட் ஆலியா பணத்தை திருடிதானே உன் அம்மாக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்திருக்க என்று காட்டமாய் ஜெசி கேட்க அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான் சரவணா. அத்தியாயம் 6. அசிங்கப்பட்ட தோழி. ஜெசி கூறியதை கேட்டு பெரியதாய் திகைத்தான் சரவணா. ஆலியாவுக்கு தன்னை பிடிக்காது என்று தெரியும். ஆனால் எதற்காக இப்படி கூறியிருக்கிறாள் என்று புரியவில்லை. உடனே போனை எடுத்து அவளுக்கு அழைத்தான். திருட்டு பயலே, எதுக்குடா கால் பண்ண? நல்ல வேளை ஜெசி உன்னை கழட்டி விட்டா என்று காட்டமாய் கூறினாள் ஆலியா. உன்கிட்ட இருந்து நான் எப்ப திருடுன என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. தெரியாத மாதிரி நடிக்காத. உன் அம்மா எனக்கு என்னோட 2000 ரூபாவை குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க என்று ஆலியா கூறிட, என்ன அம்மா குடுக்கறாங்களா? அவங்க கிட்ட எப்படி இவ்ளோ பணம் இருக்கும் என்று அதிர்வுடன் யோசித்தான். உன்ன மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. யாருக்கிட்ட கடன் வாங்கினாங்களோ, ஆனா நீ நிம்மதியா சரக்கடிச்சிட்டு இருக்க என்றாள் ஆலியா. என்ன ஹாஸ்பிட்டலா என்று நினைத்த சரவணனுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ சரியில்லை என்று மட்டும் அவன் உள்ளுணர்வு கூறியது. தன் தாயால் அவ்வளவு பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாது. அதே நேரம் தங்களுக்கு கடன் தர யாரும் இல்லை. ஒருவேளை ரத்தத்தை தானம் செய்து அதன் மூலமாக பணத்தை பெற்றாரோ என்று யோசித்தான் சரவணா. உடனே வேகமாய் சரவணா யூனிவர்சிட்டி நோக்கி செல்ல அங்கு அவனின் அம்மா ஆலியாவிடம் பணத்தை கொடுத்தாள். ஆலியா பிளீஸ், சரவணா மேல இனிமேல கோவத்தை காட்டாத. அவன் வேணும்னே அது பண்ணிருக்க மாட்டான். ரொம்ப வருஷமா இதே டிரெஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால அவன் எனக்கு வாங்கி கொடுக்க நினைச்சு அப்படி பண்ணிருப்பான். நான் உனக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் தரேன், இத பத்தி யாருக்கும் சொல்லாத என்று கேட்டுக்கொண்டார் ஈஸ்வரி. இதை பற்றி மற்ற மாணவர்களுக்கு தெரிந்தால் தன் மகனை தரக்குறைவாக நடத்துவார் என்று நினைத்து கூறினார். பணத்தை வாங்கி கொண்டாலும் திருப்தி அடையாதவள், இனிமே உங்க பையனை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க என்று கூறினாள். சரியாக அந்நேரம் அங்கு வந்த சரவணா, நான் எந்த பணத்தையும் திருடல என்று காட்டு கத்தலாய் கத்தினான். அவனை முறைத்த ஆலியா, பண்றதையும் பண்ணிட்டு திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கியா? நீதான் என்னோட பணத்தை திருடுன. உன்னால ஒத்துக்க முடியாட்டி போ, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு என்று கத்தினாள். அவள் கத்தலில் அங்கிருந்த சில மாணவர்கள் அவர்களையே பார்த்தனர். அதில் வேகமாய் சரவணா பக்கம் சென்ற ஈஸ்வரி, வாய மூடுடா, வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம் என்று கூறினார். ஆனா அம்மா, நாம பணத்தை திருடல, என்ன நம்புங்க என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. ஆலியா பக்கம் திரும்பியவன், உன் பணத்தை திருடுனேன்னு சொல்றல, அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா என்று கேட்டான். என்ன, அதுக்கு ஆதாரம் வேணுமா? இந்த யூனிவர்சிட்டிக்கே நீ எவ்வளவு ஏழைன்னு தெரியும்
என்று கூறியவள் அங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்து திமிராக, உன்னை போனா போதுன்னு விடலான்னு பார்த்தேன், ஆனா நீ அதுக்கு விரும்பல போல. சரி வா, மேனேஜ்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்று கூறியவள் கூட்டம் அதிகமாய் இருப்பதைக் கண்டு சத்தமாய் கத்தினாள். உனக்கு மனசாட்சியே இல்லல்ல? உன் அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நீ இப்படி இருக்க என்று கத்தினாள். அங்கு இருந்தவர்கள் சரவணாவை பற்றி அவதூறாக பேச ஆரம்பித்தனர். தன் தாய் தலை குனிந்து இருப்பதை பார்த்து கோபத்துடன், அதுக்கு அவசியமே இல்ல, நான் எவ்வளவு பணம் திருடுனேன்னு சொல்லு என்று கேட்டான் சரவணா. 2000. உன்னால அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியும்னு நினைக்கிறியா நீ என்று கேட்டாள் ஆலியா. அப்போ அந்த பணத்தை வச்சுதான் நான் என் அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கினேன்னு நினைக்கிறியா நீ என்று அதே கோபத்துடன் கேட்டான் சரவணா. அதான் உண்மை, எல்லாருக்கும் உன் குடும்பத்தை பத்தி தெரியும். இந்த டிரெஸ் ரொம்ப காஸ்ட்லி, கண்டிப்பா உன்னால அதை வாங்க முடியாது என்று கடுப்புடன் கூறினாள். அங்கு இருக்கும் அனைவருக்குமே சரவணா மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் என்று நன்றாய் தெரியும். அவன் உடுத்தும் உடையே காட்டி கொடுக்கும். மத்தவங்க காசை திருடி உன் அம்மாக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்திருக்க, கேவலமா இல்ல என்று அங்கு இருந்த கூட்டம் கூப்பாடு போட்டது. கூட்டத்தில் அவனுடைய வகுப்பை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள்தான். ஆனால் ஒருவரும் அவனுக்காய் பரிந்து பேச வரவில்லை. உன் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு என்று இழுத்து பிடித்த கோபத்துடன் கேட்டான் சரவணா. 2200 ரூபாய் வச்சிருந்தேன், கிளாஸ்ல தான் மிஸ் ஆச்சு. நீ தான் கிளாஸை விட்டு கடைசியா வந்த, நீ தான் திருடி இருக்க என்று அவனை அசிங்கப்படுத்திய மகிழ்ச்சியில் இளக்காரமாய் கூறினாள் ஆலியா. ஆமா, நான் லாஸ்டா தான் வந்தேன். ஆனா இந்த டிரெஸ் 2000க்கு மேல இருந்தா நான் உன்னோட பணத்தை திருடலன்னு ப்ரூவ் ஆயிடும்ல என்று கேட்டான் சரவணா. அதில் திகைத்த ஆலியா அழுத்தமாய் அவனை பார்த்தாள். அவன் பேச்சு அவளுக்கு வேடிக்கையாய் இருந்தது. அவள் அசட்டையாக நிற்க, இந்த டிரெஸ்ஸோட பிரைஸ்ல உன்னால டிரெஸ் வாங்க முடியாது என்று சரவணா கூறிட நக்கலாய் சிரித்தவள், என்ன உனக்கு என்ன பைத்தியமா? உன் அம்மா டிரெஸ்ஸோட விலைக்கு என்னால டிரெஸ் வாங்க முடியலன்னா என் பணத்தை நான் திரும்ப தரேன். உன்னை தப்பா பேசுறேன்னு ப்ரூவ் பண்ணா என்ன நானே அடிச்சுக்கிறேன், ஓகே என்று திமிராய் கேட்டாள் ஆலியா. சரவணா எரிச்சலுடன் அந்த ஆடை வாங்கிய ரெசிப்டை அவள் முன்னே நீட்டி, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று கூறினான். அதை கண்டு பெரிதாய் திகைத்தாள் ஆலியா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. சேனல் 2017 ஸ்பிரிங் கலெக்ஷன் டிரெஸ் 35,000. இத இவன் எந்த ஒரு டிஸ்கவுண்ட் இல்லாம வாங்கியிருக்கான். சேனலோட அபிஷியல் லேபிள் வேற இருக்கு. இந்த ரெசிட்டும் ஃப்ராட் இல்ல, மால்ல இருக்கிற சேனல்ல இருந்து வாங்கியிருக்கான் என்று நினைத்தவளுக்கு கைகள் நடுங்கின. அவளிடம் மொத்தமா இருப்பது வெறும் 10,000 மட்டுமே. மனதில் சரவணனால் எப்படி 35,000 கொடுத்து அவன் அம்மாவிற்கு உடை வாங்க முடியும் என்று யோசித்தாள் ஆலியா. அவளின் முகம் வெளிர்ந்தது. அப்பொழுதுதான் ஈஸ்வரி கையில் வைத்திருக்கும் பேக் கூஷியின் ஒரிஜினல் பேக் என்று கண்டறிந்தாள். அது ஸ்பெஷல் எடிஷன் என்று கண்டவளுக்கு மேலும் திகைப்பாய் இருந்தது. நடப்பது எதுவும் அவளால் நம்ப முடியவில்லை. சரவணனுக்கு என்ன ஆனது? எப்படி திடீரென்று இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனான் என்று யோசித்தாள் ஆலியா. அவளை சுற்றியிருந்த கூட்டம் சட்டென அமைதியானது. என்ன ஆச்சு? ஏன் ஆலியா ஒன்னு சொல்லாம இருக்கா? எப்போதும் சரவணனை அசிங்கப்படுத்திட்டே இருப்பா, இப்ப ஏன் அமைதியா இருக்கா என்று அங்கு இருந்தவர்கள் தங்களுக்குள் கேட்டுக் கொண்டனர். ஆலியா, என்னாச்சு? உண்மை என்னன்னு தைரியமா சொல்லு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரவணன் தான் உன் பணத்தை திருடினான்னு தெரியும். என்ன ஆனாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீ சொல்லு என்று கூட்டத்திலிருந்து கத்தினார்கள். கூட்டம் அவளின் பெயரை கத்திக்கொண்டே இருக்க தலையை நிமிர்த்தி சரவணனை பார்த்தாள். பயங்கரமாய் அவளை முறைத்துக் கொண்டிருந்தான் சரவணா. அவன் என் பணத்தை திருடல, நான் தப்பா சொல்லிட்டேன் என்று திக்கினாள் ஆலியா. அவனிடம் அவள் தோற்று போய் நிற்பாள் என்று கனவிலும் நினைத்தது இல்லை. எப்படி அவன் இவ்வளவு பணக்காரன் ஆகினான் என்ற சந்தேகமே அவளுள் இருந்தது. ஒருவேளை லாட்டரி அடித்திருக்குமோ என்று நினைத்தாள். நான் உன் பணத்தை உனக்கே கொடுக்கிறேன் என்று கூறிய ஆலியா அதனை கொடுத்துவிட்டு அங்கு இருந்து கிளம்ப பார்க்க, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட என்று அழுத்தமாய் சரவணா கூறிட அவனை முறைத்தவள் வேறு வழியில்லாமல் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அங்கு இருந்து வேகமாய் ஓடி மறைந்தாள் ஆலியா. நேராக ஒரு BMW காரில் ஏறியவள், சந்துரு, என்ன ஒருத்த அசிங்கப்படுத்திட்டான், அவனை சும்மா விடாத என்று அழுதாள் ஆலியா. அவள் மறைந்ததும் கூட்டம் நகர்ந்திட சரவணா தன் அம்மாவை பார்த்தான். அவரோ உண்மையை கூறு என்பது போல் அழுத்தமாய் நிற்க, அம்மா, நிஜமான திருடல, என்ன தப்பா நினைக்காதீங்க என்று கூறினான். அப்போ ஏது இவ்ளோ காசு என்று அழுத்தமாய் கேட்டார் ஈஸ்வரி.
அதில் அதிர்ந்தான் சரவணா. ரத்தினம் தன்னை பற்றி ஈஸ்வரியிடம் கூற வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஸ்காலர்ஷிப் பணம் என்று கூறினாலும் நம்பும்படியாக இருக்காது என்று நினைத்தவன் உண்மையை மறைக்க நினைத்து, அம்மா அத பத்தி கவலைப்படாதீங்க, இனிமே உங்களை நான் நல்லா பாத்துக்குவேன், ஓகே என்று கூறியவன் பேச்சை மாற்றும் பொருட்டு, ஆமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? உங்களுக்கு பணம் வேணும்னா ஏமா பிளட்ட செல் பண்றீங்க என்று கேட்டான். அந்த பொண்ணு உன்னை பத்தி அப்படி சொன்னது கோபம் வந்துருச்சு, அதான். அதுவும் இல்லாம அதுக்குதான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனா அங்க உன் கிளாஸ் மட்டும் சொல்லி ஒரு பொண்ணு வந்து காசு கொடுத்துட்டு போனா. எனக்கு பின்னாடி நீ ஏதோ பண்ற போல, உண்மைய சொல்லு, அவளை டேட் பண்றியா நீ என்று கேலியாக கேட்டார் அம்மா. அதில் திகைத்தவன், என்ன பொண்ணா? ஜெசி தவிர யார்கிட்டையும் க்ளோஸ் இல்லையே என்று நினைத்தவன், இல்லம்மா, ஆனா அவ எப்படி இருந்தா என்று எதிர்பார்ப்புடன் கேட்டான் சரவணா. அத்தியாயம் 7. காமெடி பண்றீங்களா? ஒரு பெண் தன் தாயிடம் பணம் கொடுத்து உதவினாள் என்பதை கேட்டதும், அவ பாக்க எப்படி இருப்பாமா என்று கேட்டான் சரவணா. கொஞ்சம் ஒசரமா இருந்தா, முகம் பார்க்க லட்சணமா அழகா இருந்தா, யோகா பேண்ட் போட்டு வந்து இருந்தா என்று கூறினார் ஈஸ்வரி. அவர் கூறியதை கேட்டதும் அவன் நினைவில் வந்தது தாரிகாதான். அவர்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கும் மற்றொரு பேரழகி. தாரிகாதான் அடிக்கடிக்கு ஜிம்மில் இருப்பதால் யோகா பேண்ட் அணிந்திடுவாள். அம்மா கூறியது போலவே தாரிகா உயரமாக தான் இருப்பாள் என்று நினைத்தான் சரவணா. தாரிகா யூனிவர்சிட்டியில் யோகா செய்யும் பொழுது அவளை சில முறை பார்த்திருக்கிறான். தேவதை போல் இருப்பாள். கண்களை மூடி அவள் யோகா செய்யும் காட்சி சரவணனின் ஆழ் மனதில் பதிந்திருந்தது. ஆனால் அவள் ஏன் தன் அம்மாவிற்கு உதவி செய்திட வேண்டும் என்று யோசித்தான். மிகவும் யோசித்தவன் நாளை இந்த பணத்தை தாரிகாவிடம் கொடுத்துவிட்டு நன்றி கூற வேண்டும் என்று நினைத்தான். தன் அம்மாவை இனி ரத்தத்தை விற்கக்கூடாது என்று கண்டித்து அவரை அனுப்பிவிட்டு அவனின் விடுதிக்கு சென்றான் சரவணா. இரவு முழுவதும் சரியான உறக்கமே இல்லை அவனுக்கு. வழமையை விட காலையில் வெள்ளனவே எழுந்தவன் சீக்கிரம் கிளம்பி கேண்டீனில் உண்டுவிட்டு அவனின் வகுப்பை நோக்கி சென்றான். 8 மணிக்கு அவனின் முதல் வகுப்பு துவங்கும். அவன் சென்ற நேரத்தில் நிறைய மாணவர்கள் அங்கு இருந்தனர். அனைவரின் கண்ணும் சரவணன் மீதுதான் இருந்தது. இதோ வந்துட்டான்ல நம்ம பாவப்பட்ட ஹீரோ சரவணா என்று ஒருவன் கேலி செய்ய, ஹீரோன்னு சொல்லி ஹீரோவை அசிங்கப்படுத்தாதரா, ரொம்ப கேவலம். அவன் லவ்வரே அவனை கமெண்ட் செக்ஷன்ல பிளாக் பண்ணிருக்கா, இதுல வேற ஒருத்தனுக்காக இந்த ஆட்டம் ஆடுறா என்று நக்கலாய் கூறினான் இன்னொருவன். ஆட மட்டுமா செஞ்சா அவ, இன்னொருத்தன் கூட ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்கா. அதுதான் முதல் ராத்திரியான்னு யாருக்கு தெரியும்? இவனால ஒண்ணும் முடியாதுன்னு அவன் கிட்ட போயிட்டாலோ என்னவோ என்று அசிங்கப்படுத்தினான் ஒருவன். இதையெல்லாம் கடுப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த சரவணா பதில் சொல்லாமல் அமைதியாயிருந்தான். ஆமா, ஏன் நிதிஷ் வரல? அவ மட்டும் இங்க வந்திருந்தா சீனே வேற மாதிரி இருந்திருக்கும் என்றான் ஒருவன். என்ன பண்றது, அவன் சிக் லீவ்ல இருக்கான் என்று பெருமூச்சுடன் கூறிட சரியாக பேராசிரியர் உள்ளே வந்து பாடத்தை நடத்த துவங்கினார். சரவணா வகுப்பை கவனித்துக் கொண்டு இருக்க தன்னை யாரோ நீண்ட நேரமாக பார்த்து கொண்டே இருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. வகுப்பு முடிந்திட சரவணன் மற்றவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் எழுந்து முன்னே சென்றான். அனைவரும் அவனை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தனர். அவன் தாரிகா முன்னே சென்று நிற்க அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. தன் முன்னே வந்து நிற்பவனை நிமிர்ந்து பார்த்தவள் வேகமாய் எழுந்து, சரவணா, என்ன வேணும் என்று மென்மையான குரலில் கேட்டாள் தாரிகா. சரவணனிற்கு லேசான பதட்டம் வந்தது. இதய துடிப்பு வேகமாய் அடித்துக்கொள்ள, அது தேங்க்யூ, நேத்து ராத்திரிக்காக என்று கூறியவன், உனக்கு நான் டின்னர் ட்ரீட் பண்ண ஆசைப்படுறேன், நீயே உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ண என்று கூறினான் சரவணா. இதை கேட்டதும் மிகப்பெரிய ஜோக் கேட்டது போல் மொத்த வகுப்பும் சிரித்தது. டேய், இவனுக்கு வெக்கமே இல்லையாடா? இவன் மனசுல என்ன பெரிய மன்மத இவன்னு நினைப்பா? தாரிகாவை டின்னருக்கு கூப்பிடுறா, அவ வருவான்னு நினைக்கிறானோ என்று நக்கலாய் ஒருவன் கூறிட, ஏண்டா டேய், உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா? நேத்து தான் ஜெசி உன்னை கலட்டி விட்டா, இப்போ நீ தாரிகா கூட டின்னர் போக நினைக்கிறியா என்று இன்னொருவன் கேலி செய்திட, பா, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுப்பா, இப்படி ஒரு கேவலமான பிறவி நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கான் என்று முகத்தை சுளித்தான் இன்னொருவர். ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை கூறிக்கொண்டு இருந்தனர்.
தாரிகா இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் திகைப்புடன் சரவணனை பார்த்தாள். என்னதான் ஈஸ்வரிக்கு அவள் பணம் கொடுத்து இருந்தாலும் அதனை ஒரு மனிதாபிமானத்தில்தான் கொடுத்தாள். ரத்தத்தை விற்று ஈஸ்வரி பணத்தை கொடுப்பதை தவிர்க்கவே அப்படி செய்தாள். ஆனால் இப்படி சரவணன் வந்து கேட்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவனின் அம்மாவை பார்த்து கொள்ளாமல் இப்படி தன்னை டின்னருக்கு அழைக்கிறானே என்று நினைத்தவள், தேங்க்ஸ் சரவணா, நீ எனக்கு ட்ரீட் பண்ணணும்னு விரும்பினா நம்ம கேண்டீன்லே சாப்பிடலாம் என்று கூறினாள் தாரிகா. நிறைய பேர் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். சரவணனை அவர்கள் முன்னே அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று எண்ணி அப்படி கூறினாள். அதில் சம்மதமாய் தலை அசைத்தவன் இதழ் கடையோரமாய் லேசாய் விரிந்தது. தாரிகா அழகாகவும் மட்டும் இல்லாமல் மிகவும் தன்மையாகவும் குணமாகவும் இருக்கிறாள் என்று நினைத்தான். அந்நேரம் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தான் சித்தார்த். தாரிகாவை ஒரு தலையாக காதலித்து வரும் பணக்கார மாணவன், பக்கத்து வகுப்பில் படிப்பவன். சரவணா தாரிகாவை டின்னருக்கு அழைப்பதை கேட்டு உடனே புயல் போல நுழைந்து விட்டான். உனக்கு செம்ம தில்லு தாண்டா. ஆம்பளன்னா ஒரு பொண்ணு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட் பண்ணணும், போயும் கேண்டீன்ல ட்ரீட் தரேன்னு சொல்ற என்று காட்டமாய் கூறினான் சித்தார்த். இன்னைக்கு ராத்திரி தாரிகாக்கு ஹோட்டல் கிராண்ட் இன்ல நான் ட்ரீட் பண்றேன் என்று கூறினான் சரவணா. இதை கேட்டு அனைவரும் பெரிதாய் சிரித்தனர். ஊரிலே மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் அது. இவன் உருட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுரா. ஒரு சின்ன மீலே அங்க 1000 கணக்காகும். அவனோட ஒரு மாசம் செலவு கொடுத்தா கூட அவனால தாரிகாவை அங்க ட்ரீட் பண்ண முடியாது என்று வகுப்பில் பேசிக் கொண்டனர். தாரிகா நடப்பவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சித்தார்த் நடந்து கொள்ளும் விதம் அவளுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. இன்னைக்கு நைட் உன்னை ஹோட்டல் கிராண்ட் இன்ல மீட் பண்றேன் என்று கூறிவிட்டு அங்கு இருந்து சென்றான் சரவணா. அவன் சென்றதும் வகுப்பே சத்தமாய் சிரித்தது. அநேகமா ஜெசி பிரேக்கப் பண்ணதுல இவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல, அதான் கண்டத உளறிட்டு போறான். நல்ல வேலை இந்த பைத்தியத்தை விட்டுட்டு அவ நிதிஷ் கூட சேர்ந்தா என்று மற்ற மாணவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். தாரிகா எதுவும் பேசாமல் அமைதியாய் இருந்தாள். தாரிகா, நான் உன்னை கிராண்ட் இன்ல ட்ரீட் பண்றேன். என் முன்ன அவன் ஒரு குப்பான்னு உனக்கு காட்டுறேன் என்று கூறிவிட்டு சென்றான். தன் அறைக்கு வந்த சரவணா கிராண்ட் இன் பற்றி தெரிந்து கொண்டான். பீனிக்ஸ் குடும்பத்தின் அடுத்த வாரிசான அவனும் சித்தார்த்துக்கு சளைத்தவன் இல்லை என்று காட்ட நினைத்தான். ரத்தினம் மூலமாக பீனிக்ஸ் குடும்ப தொழிலை உலகம் முழுக்க பார்த்து கொள்ள நிறைய பினாமிகள் இருக்கின்றனர் என்று அறிந்து கொண்டான். அவற்றில் யார் நீடித்து நிலைத்து இருக்கிறார்களோ அவரே தலைமையை அடைவர் என்று கூறியிருக்கிறார் ரத்தினம். உடனே ரத்தினத்திற்கு அழைத்தவன், ரத்னம், இன்னைக்கு எனக்கு கிராண்ட் இன்ல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு என்று சரவணா முழுதாய் முடிக்கும் முன்னே, ஓகே, உடனே அந்த ஹோட்டலை வாங்கிடுறேன் என்று கூறினார். என்னத்தான் அவர்கள் கோடீஸ்வரர்கள் என்று தெரிந்திருந்தாலும் இப்படி கூறுவதை கேட்டு திகைத்தவன், ஐயோ அவசரப்படாதீங்க, நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூட் எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க என்று கூறினான். ஓகே சார் என்று கூறிய ரத்தினம் உடனே அவனுக்கு சில போட்டோக்களை அனுப்பி, இது எல்லாமே கஸ்டமைஸ்டு க்ளோத்ஸ், இதுல எதுன்னு சொன்னீங்கன்னா 1/2 மணி நேரத்துல உங்க இடத்துக்கே வந்துரும் என்று கூறினார் ரத்தினம். தங்களுக்கென்று தனியாய் டிசைனர் இருக்கிறார்கள் என்று நினைத்து வியந்த சரவணா, ரத்னம், இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை நடக்குதா? அதனாலதான் அப்பா திரும்ப வராம இருக்காரா என்று கேட்டான். அதில் அமைதியானவர், மிஸ்டர் சரவணா, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பெரிய குடும்பத்துல நிறைய விஷயம் நடக்கும்னு. சார் இன்னும் நிறைய வேலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே உங்களை அவரே பார்க்க வருவாரு என்று கூறினார். என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்டான். இப்போதைக்கு உங்களால அதை பண்ண முடியாது. நான் உங்களை பார்த்ததுக்கான காரணம், ஆடம்பரமான வாழ்க்கை நீங்க வாழ்றதுக்கு முன்ன சாரோட உதவி இல்லாம நீங்க பிசினஸ் ரன் பண்ண கத்துக்க ஹெல்ப் பண்றதுக்கு தான். நீங்க தான் அவருக்கு அடுத்து அவர் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு என்று கூறினார் ரத்தினம். மேலும், நீங்க பிசினஸ் இன்ஹெரிட் பண்ணணும்னா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நான் கத்து கொடுக்கறேன் என்று கூறினார். அதில் ஆர்வமானவன், அப்போ நம்ம எப்ப இத ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கேட்டான். இவ்ளோ ஆர்வமா நீங்க இருந்தா இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்றார் ரத்தினம். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. நாம ஏன் ஹோட்டல் கிராண்டின வாங்கி ஸ்டார்ட் பண்ண கூடாது என்று அசால்ட்டாக கேட்டார் ரத்தினம். நீங்க என்ன வச்சு காமெடி பண்ணலையே என்று அதிர்வுடனே கேட்டான் சரவணா. அத்தியாயம் 8. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ரத்தினத்திடமிருந்து பேசி முடித்த பின்புதான்
பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக இருப்பது மிகவும் கடினம் என்று உணர்ந்தான் சரவணா. அவன் தந்தை எதனால் தன்னையும் தன் அம்மாவையும் விட்டு சென்றார் என்று புரிந்து கொண்டான். அவனுக்கு தேவையான உடையை தேர்ந்தெடுத்துவிட்டு சற்று நேரம் படிக்கலாம் என்று நோட்ஸை எடுத்தான். அதை திறந்தவன் அதில் சிறிய பேப்பர் ஸ்டார் இருப்பதை கண்டான். ஜெஸ்ஸியுடன் காதலில் இருந்த பொழுது அவன் நோட்ஸில் இம்மாதிரியான குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருப்பதை கண்டான். அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் சரவணா. ஆனால் இப்பொழுது பிரேக்கப் செய்த பின் எப்படி இந்த ஸ்டார் இருக்கும் என்று குழம்பினான். அதுவும் இல்லாமல் ஜெஸ்ஸி போன்ற பணத்தாசை பிடித்தவளுக்கு இதையெல்லாம் செய்ய நேரம் இருக்குமா என்ன என்று யோசித்தான். முதல் முறை அந்த ஸ்டார்ஸை பிரித்து பார்க்க நினைத்தான். அதில் இப்ப வேணும்னா என்னோட லவ் தெரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் லவ் எனக்கு திரும்ப கிடைக்கும் என்ற வாசகம் எழுதியிருக்க பெரிதாய் திகைத்தான் சரவணா. அதனை பத்திரப்படுத்தியவன் ஏற்கனவே வந்திருந்த ஸ்டார்ஸை எடுத்து ஆர்வமாய் ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்க நினைத்தான். ஒவ்வொரு காகிதத்திலும் ஏதாவது ஒன்று அவனுக்காய் எழுதியிருந்தது. இத்தனை வருடங்களாய் அதனை பிரித்து பார்த்தது இல்லை. முதலில் கிடைத்த ஸ்டார்ஸை பிரித்து பார்க்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் என்று இருந்தது. அதன் பின் வந்ததில் இன்னைக்கு உன் ஸ்மைல் அழகா இருக்கு, எப்போதுமே அதை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று இருந்தது. தினமும் சரவணனிற்கு ஸ்டார் வந்துவிடும் என்பதனால் இருந்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான். ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது தன்னை மிகவும் நேசித்து இதனை செய்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டான் சரவணா. யார் இதை அனுப்பியிருப்பார்கள் என்ற கேள்வியே அவனுள் ஓடியது. படிக்க எடுத்தவன் இதனை பார்த்து நாள் முழுவதையும் ஊட்டிவிட்டான். இவையெல்லாம் படித்தவன் மனதில் சொல்ல முடியாத உணர்வுகள் எழுந்தது. நேரத்தை மறந்து மூழ்கியிருந்தவன் எதேச்சையாக மணியை பார்த்த பொழுதுதான் ஹோட்டல் கிராண்டனுக்கு செல்ல தாமதம் ஆகிவிட்டதை உணர்ந்தான். வேக வேகமாக கிளம்பியவன் யூனிவர்சிட்டி வாசலில் டாக்ஸி ஒன்றை பிடிக்க நினைத்தான். வேலை முடித்து வீட்டிற்கு செல்லும் நேரம் என்பதால் சுலபமாய் டாக்ஸி கிடைக்கவில்லை. சுற்றி முற்றி பார்க்க எதிரே பைக் டிரைவர் இருந்தார். ராபிடோ போன்று தெரிந்தது. 50 வயது உடையவர் நீண்ட நேரமாய் அங்கேயே இருப்பது போல் இருக்க அவரை அணுகியவன், சார், உங்க வண்டி இப்போ ஃப்ரீயா என்று கேட்டான் சரவணா. ஆமா, உங்களுக்கு எங்க போகணும் என்று கேட்டார். கிராண்டனுக்கு போகணும், எவ்வளவு ஆகும் என்று கேட்டான் சரவணா. கிராண்டனுக்கா? 50 ரூபா ஆகும் தம்பி என்று கூறினார். இதே அவன் டாக்ஸியில் சென்று இருந்தால் 100 ரூபாய் ஆகியிருக்கும் என்று நினைத்தவன், நான் உங்களுக்கு 100 ரூபா தரேன், உடனே என்ன அங்க கூட்டிட்டு போங்க. அதில் லேசாய் சிரித்த வயதானவர், அதுக்கு அவசியம் இல்லப்பா என்று கூறி அவனை ஏற்றிக்கொண்டு கிளம்பினார். ஹோட்டல் கிராண்டன் நுழைவு வாயிலில் தாரிகாவும் அபிநயாவும் காத்து கொண்டிருந்தனர். தாரிகா, எங்கிட்ட அப்படி என்ன நல்ல விஷயத்த நீ சொல்லணும்? அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல என்ன ட்ரீட் பண்ண நீ கூப்பிட்டது ரொம்ப ஷாக்கா இருக்கு என்று அவள் தோளில் கை போட்டபடியே கூறினாள் அபிநயா. 2 பேருமே மிகவும் அழகாய் தயாராகி வந்திருந்தனர். அவர்களின் யூனிவர்சிட்டியில் பேரழகிகள் பட்டியலில் இருவருமே இருப்பர். இருவருக்குமே நெருங்கிய பழக்கம். இருவருமே ஒரே வகுப்பு இல்லாவிட்டாலும் யோகா வகுப்பில் சந்தித்து நன்றாய் பழகினர். இருவரும் ஒன்றாய் யோகா செய்யும் காட்சி அங்கிருக்கும் மாணவர்களின் கண்களுக்கு விருந்தாயிருக்கும். சும்மா ஒன்னா டின்னர் சாப்பிடலான்னு என்று கூறினாள் தாரிகா. அதில் கண்களை சுழற்றிய அபிநயா, உன்னை நம்புற மாதிரி இல்லையே, வேற என்னவா இருக்கும், என்னன்னு சொல்லு என்று கேட்டு தாரிகாவின் இடுப்பை கிள்ளினாள் அபி. அவளின் செயலை தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு வினோதமாய் தோன்றிடும். சரி சரி கிள்ளாத, இன்னைக்கு 2 பேரும் என்ன டின்னருக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு தான் உன்னை விட்டா யாரும் இல்லையே, நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதான் உன்னை கூப்பிட்ட என்று கூறி கீழ் உதட்டை கடித்து புருவத்தை உயர்த்தினாள் தாரிகா. அபி பொறாமையுடன், நீ இவ்ளோ அழகா இருக்கிறதுனால உன் பின்னாடி பசங்க திரும்பவும் சுத்த ஆரம்பிச்சிடானுங்களா? சொல்லு, அது யாரு? இல்லனா திரும்பவும் இடுப்ப கிள்ளுவேன் என்று கூறினாள். தாரிகா பதில் சொல்வதற்கு முன் அங்கு ஆடிக்கார் ஒன்று வந்தது. அதனை வியப்புடன் பார்த்த அபி, ஓஹோ, பார்ட்டி பெரிய இடம் போலையே, நல்ல வேளை என்னையும் டின்னருக்கு கூப்பிட்ட. அப்போ இன்னொருத்தன் யாரு என்று கேட்டாள். அது சரவணா என்று கூறினாள் தாரிகா. அதில் முகத்தை அஷ்டகோணலாக சுருக்கினாள் அபி. அபி, என்னாச்சு என்று வேகமாய் கேட்டாள் தாரிகா. அதில் முகத்தை மிகவும் மோசமாய் சுருக்கியவள், உன் கிளாஸ்ல இருக்கிற சரவணனா என்று கேட்டாள். அதற்கு தலையசைத்த தாரிகா, ஏன், உனக்கு அவனை தெரியுமா என கேட்டாள். உனக்கு என்ன பைத்தியமா? அந்த வீணா போனவனை எப்படி உனக்கு தெரியும் என தாரிகாவின் கையை கிள்ளி கேட்டாள் அபி.
இதுல என்ன இருக்கு? சரவணா ஏழை ஃபேமிலியா இருந்தாலும் அவன் ஒன்னும் மோசமானவன் இல்ல. அப்படியா என்று எரிச்சலில் காலை தரையில் உதைத்தவள் சிறிது யோசித்தாள். தாரிகாவை பார்த்தபடியே, தாரிகா, போன வாரம் எங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சாம்பிள் ஃபுட ஒருத்தன் அடிக்கடி திருடி சாப்பிடுவான்னு சொன்னது ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். ஞாபகம் இருக்கு. அது ஒன்னும் திருட்டு இல்ல, நீங்க தான் சாம்பிளுக்கு ஃப்ரீயா கொடுக்கறீங்க என்று கூறினாள் தாரிகா. என்னவோ, நேத்து நான் சூப்பர் மார்க்கெட் போனேன். அப்பா அந்த கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு தெரியுமா? சரவணா தான். அவனுக்கு வெக்கமே இல்ல. அவன் ஏழையா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படி திருடி சாப்பிடுறது கேவலம் என்று அபி கூறிட தாரிகாவின் அழகிய விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது. வாயை பிளந்து கொண்டு அவளை பார்த்தாள். அந்நேரம்தான் சித்தார்த் அங்கு வந்தான். தாரிகாவை கூட அபியையும் கூட்டிட்டு வந்திருக்காளா? இது ரொம்ப நல்லதாச்சே என்று நினைத்தான். மென்மையாய் புன்னகைத்தபடியே அவர்களிடம் சென்றவன், 2 பேர் அழகிகளும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அபிநயாவுக்கு சித்தார்த்தை சுத்தமாய் பிடிக்காது. ஆனால் சரவணாவிற்கு இவன் தேவலாம் என்று மனதில் நினைத்தாள். ஒன்னும் இல்ல, உனக்கு தாரிகா ஏன் டின்னருக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டான்னு தெரியுமா என்று கேட்டாள் அபி. நான் ரொம்ப ஹேண்ட்ஸம், அதனாலதான் என்று தோளை குலுக்கி கூறினான் சித்தார்த். நினப்புதான், சரவணாவும் இங்க வரேன்னு சொன்னான், அதனாலதான் என்று கூறினாள் அபி. அவள் தன்னை கடுப்பேற்ற அப்படி கூறுகிறாள் என்று உணர்ந்தவன் அமைதியாயிருந்தான். சரவணன் கூட தாரிகாவிற்கு நிச்சயம் போரடிக்கும், அதனால் தாமும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள நினைத்திருக்கிறாள் என்று நினைத்தான் சித்தார்த். தாரிகா அபிநயா கையை அழுத்தி பிடித்து அமைதிப்படுத்தினாள். சரவணனை பற்றி அவள் எங்கே சித்தார்த்திடம் கூறி அவனை அவர்கள் இருவரும் முழுதாய் அறியாமல் தவறாக எண்ணி விடுவார்களோ என்று நினைத்தாள். தாரிகா, நாம இப்ப கிராண்டின் உள்ள போய் டின்னர் சாப்பிடலாமா? எனக்கு இது பழக்கப்பட்ட இடம்தான். இங்க ஃபேமஸான டிஷ்ஷ உனக்கு ஸ்பெஷல் ஆர்டர் பண்றேன் என்று வேகமாய் கூறினான் சித்தார்த். ஆனா நம்ம சரவணனுக்காக வெயிட் பண்ணுவோம் என்று தன்மையாய் கூறினாள். சித்தார்த்தின் ஈகோ தூண்டிட சரவணாவிடம் தோற்றுவிடக் கூடாது என்று நினைத்து, தாரிகா, இனிமேலும் சரவணா வருவான்னு எனக்கு தோணல. இது பீக் ஹவர்ஸ், எல்லா இடத்துலயும் டிராபிக் இருக்கும். அதுவும் இல்லாம கிராண்டின்ல சாப்பிட்டு அவனால பே பண்ண முடியுமான்னு தெரியல என்று அவளை அவசரப்படுத்தினான் சித்தார்த். அவன் வாயை கூட மூடவில்லை. அதற்குள் அங்கு வந்திருந்தான் சரவணா. இறைச்சலான ஒரு வண்டியில் அவன் வருவதை பார்த்து சத்தமாய் சிரித்தான் சித்தார்த். தாரிகா, அவனை பாத்தியா? இந்த ஓட்ட வண்டியில வரவனால இங்க சாப்பிட்டு பே பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். தாரிகா ஒன்றும் கூறவில்லை. அவளுக்கு சரவணனின் குடும்பத்தை பற்றி நன்றாய் தெரியும். சரவணா வண்டியை விட்டு இறங்கியவன், என்ன கரெக்டா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் சீக்கிரமா வரணும்னு ரொம்ப வேகமாவும் அதே நேரத்துல ரொம்ப கவனமாவும் ஓட்டிட்டு வந்தீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப் தரவா என்று புன்னகையுடன் கேட்டான் சரவணா. அதெல்லாம் வேண்டாம்பா, இதான் என் வேலை. அதுவும் இல்லாம இந்த பணம் உன்னோடது இல்ல, அதை சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல என்று தன்மையுடன் கூறினார். அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது. ஹோட்டலை பார்த்தவன், சார், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் தான். ஒரு காம்ப்ளிமெண்டா நீங்க என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா என்று கேட்டான் சரவணா. இதை கேட்டதும் மகிழ்ந்தார் பெரியவர். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களிடம் சித்தார்த், அந்த வயசானவரு சரவணாவோட அப்பான்னு நினைக்கிறேன், பாவம் என்று திமிராக கூறினான் சித்தார்த். அத்தியாயம் 9. அவமானப்பட்டான். சரவணன் பார்க்கிங் ஏரியாவிலிருந்து வருவதை பார்த்ததும், சரவணா இங்க இருக்கோம் என்று கையசைத்தான் சித்தார்த். அப்பொழுதுதான் அங்கு தாரிகாவும் சித்தார்த்தும் இருப்பதை கவனித்தான். அபிநயாவும் வருவாள் என்று அவன் எதிர்பார்த்திடவில்லை. சரவணனை பார்த்ததும் அபியின் முகம் சுருங்கியது. சித்தார்த் தன்மையாக காட்டிக்கொள்ள நினைத்து, சரவணா ஏன் லேட்டு என்று மென்மையாய் கேட்டான். சாரி, டிராபிக் ஜாம். அவனை கண்டுகொள்ளாமல் கூறினான் சரவணா. அதில் சிரித்த சித்தார்த், டிராபிக்ல பைக் மாட்டிச்சா? நல்லா காமெடி பண்ற. ஆமா, எங்க உங்க அப்பா என்று கேட்டான். அதில் புருவத்தை சுருக்கினான் சரவணா. அவன் ஒப்புக்கொள்ள மறுப்பதை பார்த்ததும், எங்க கிட்ட மறைக்க வேண்டாம், உன் அப்பா கூட தானே எங்க பைக்ல வந்த, வண்டி கூட தகரடப்பா மாதிரி இருந்துச்சு என்று நக்கலாய் கூறினான் சித்தார்த். என்ன சொல்ற நீ? அவர் ஒன்னும் என் அப்பா இல்ல, நான் ராபிடோல வந்தேன், டிரைவர் அவரு என்று கடுப்புடன் கூறினான் சரவணா. அதில் வெடித்து சிரித்தான் சித்தார்த். சரவணா ரொம்ப நடிக்காத,
அதுவும் அப்பான்னு ஒத்துக்க கூட உனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கா என்று கேட்டான். அபிக்கு சரவணனை பிடிக்காது என்பதால் அமைதியாக இருந்தாள். ஆனால் இதை கேட்டதும் புருவத்தை சுருக்கியவள், சரவணா, எப்படி நீ இப்படி இருக்கலாம்? உன் அப்பா உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு, அதை உனக்கு சொல்ல கூட அசிங்கப்படுறியா நீ என்று கேட்டாள். சரவணனிற்கு இவர்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. நிலையை உணர்ந்த தாரிகா உடனே போது நிறுத்துங்க என்றாள். தாரிகா, நீ ஏன் இவனை போய் கூப்பிட்டன்னு எனக்கு தெரியல. இப்படியே போனானா இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் என்று கூறினாள் அபி. ஆமா, அந்த தகர டப்பாவை எங்க மறைச்சு வச்ச என்று கேட்ட சித்தார்த், உன் அப்பா கிட்ட சொல்லி உன்னை உடனே கூட்டிட்டு போக சொல்லு. உன்ன மாதிரியான ஒருத்தனுக்கு இங்க வர தகுதியே இல்ல என்று மேலும் அவனை வம்பு விழுத்தான். அத பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணிருக்கோம் என்றான் சரவணா. அதில் இன்னும் சிரித்த சித்தார்த், என்ன நக்கலா? உன் திமிரு உன் கண்ணை மறைக்குது போல. அந்த தகர டப்பாவை இங்க நிறுத்த உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டான் சித்தார்த். கிராண்டனில் பார்க்கிங் லாட்டில் பார்க் செய்ய முன்கூட்டியே புக் செய்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் மெம்பர்ஷிப் கார்டு உள்ளவர்களால் மட்டுமே எப்பொழுது வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளலாம். சித்தார்த்தே அவனின் காரை வேறு ஒரு இடத்தில்தான் நிறுத்தியிருந்தான். அபிக்கு சரவணன் மீது கோபம்தான் அதிகரித்தது. சித்தார்த்தின் பேச்சில் எரிச்சல் ஆனான் சரவணா. ஆக்சுவலி நாங்க வர்றப்போ ஒரு கார் கிராஷ் பண்ற மாதிரி வந்துச்சு. பட் இவர் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு. சோ அவருக்கு எக்ஸ்ட்ரா டிப்பு தரேன்னு சொன்னேன். அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. அதான் அவர் டின்னருக்கு இன்வைட் பண்ண என்று விளக்கம் கொடுத்தான். பரவாயில்லையே, நல்லா கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க கட்டிக்கிட்டு இருக்க. விட்டா அவர் பார்க்கிங் லாட் வழியா உள்ள போயிருக்காருன்னு சொன்னாலும் சொல்லுவ போலயே என்றான் சித்தார்த். விஐபி எல்லாம் பார்க்கிங் லாட் வழியா தானே உள்ள போவாங்க என்று அசால்ட்டாக கூறினான் சரவணா. அதில் திகைத்தவன், என்ன கிராண்டின் உள்ள விஐபிஸ் இருக்காங்களா என்று கேட்டான். இதை கேட்ட அபியும் திகைத்தாள். சித்தார்த்திற்கு இதை பற்றி தெரியவில்லை என்று நினைத்து சரவணனும் அதிர்ந்தான். அபியும் சித்தார்த்தும் யோசனையில் இருக்க, ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், நம்ம உள்ள போய் சாப்பிடுவோமா என்று புன்னகையுடன் கூறி பார்க்கிங் லாட்டை காட்டிய சரவணா, கிராண்டின்ல முன்னவே அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாதான் ஃப்ரண்ட் டெஸ்க் வழியா போக முடியும். சோ இப்போ நம்ம பார்க்கிங் லாட் வழியா போலாம் என்று கூறினான். இதை கேட்டதும் சித்தார்த்திற்கு பெருத்த அவமானமாய் இருந்தது. பெரிய அசிங்கம் என்று தலையில் அடித்துக் கொண்டான். சித்தார்த் இதற்கு முன் இங்கு வந்தது இல்லை. ஆனால் அவனின் அங்கிள் இதை பற்றி கூறியிருப்பதை கேட்டிருக்கிறான். தமக்கு பழக்கப்பட்ட இடம் என்று காட்டிக் கொள்வதற்காக அங்கு கிடைக்கும் தனித்துவமான உணவுகளை பற்றியும் வைன்களை பற்றியும் தெரிந்து கொண்டான். அங்கு இருக்கும் வெயிட்டர்களுக்கு எவ்வளவு டிப் கொடுக்க வேண்டும் என்று கூட தெரிந்து கொண்டுதான் வந்தான். அவர்கள் முன்னே அவமானப்படக்கூடாது என்று முழு தகவலை சேகரித்திருந்தான். இவ்ளோ சொன்ன இந்த அங்கிள் கடைசியில் இத சொல்லாம விட்டுட்டாரு என்று மனதில் நினைத்தான். பாவம், அவரே அப்பாயின்மெண்ட் ஒரு வாரம் முன்னே செய்த பின்புதான் ஃப்ரண்ட் டெஸ்க் வழியே செல்வார் என்று அவனுக்கு தெரியாமல் போனது. தன்னை யாரோ செருப்பால் அடித்தது போல் உணர்ந்தான் சித்தார்த். இன்று அவர்கள் முன்னே பீத்திக் கொண்டு சரவணனை அசிங்கப்படுத்தலாம் என்ற கனவில் இருந்தான். ஆனால் அவன் முன்னே தாம் அசிங்கப்படுவோம் என்று நினைக்கவில்லை. சித்தார்த்தின் முகவாட்டத்தை கண்டதும், ஓ, ஒன்னும் தெரியாமத்தான் என்னையே அசிங்கப்படுத்த நினைச்சியா என்று நினைத்தான் சரவணா. அவனை சீண்டிட நினைத்தவன், வா உள்ள போவோம், இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும். கிராண்டின்ல புது பேட்ச் ரொமானிக் கான்டி வைன் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீயே எங்களை ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்ட, அதுக்கு தேங்க்ஸ். போவோமா என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான் சரவணா. இவன என்று பல்லை கடித்தான் சித்தார்த். இதற்கு முன்னே இங்கு வந்தது இல்லாததனால் ரொமனே கான்டியின் விலை எவ்வளவாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. உண்மையில் ஒரு பாட்டில் ரொமனே கான்டி 10 லட்சத்திற்கு மேல் இருக்கும். சித்தார்த், என்ன வேணும்னாலும் நாங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படிதானே என்று நக்கலாய் அவனை பார்த்து கேட்டவன், அம்மா, உன்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்குல்ல, அது உன்கிட்ட இருந்தா உனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாம லைன்ல நிக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுல்ல என்றான் சரவணா. அதோடு விடாமல் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கார்டை எடுத்து, கண்டிப்பா மிஸ்டர் சித்தார்த் கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட கார்டுக்கு அவசியம் இருக்காது போல என்று அதனை வெளியே காட்டிவிட்டு தன் பர்சிற்குள் வைத்தான் சரவணா. சித்தார்த்தின் பொறுமை பறந்தது. சரவணனிற்கு இதை பற்றி எப்படி இவ்வளவு தெரியும் என்று யோசித்தான். அந்நேரம் அவர்களை கடந்து நடுத்தர வயதுடையவர் செல்ல அவருடனே அரைகுறை ஆடையில் இளம்பெண் ஒருவள், எனக்கு கிராண்டன்ல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சமா சாப்பிடலாம், ரொம்ப செலவாகுதுல என்று மயக்கம் குரலில் கேட்டாள் அவள். சும்மா நச்சரிக்காத, நான் விஐபி எல்லாம் முன்னவே அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா என்று சிடுசிடுத்தார். அப்போ நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம்ல
என்று சாதாரணமாய் கேட்டாள். என்ன விளையாடுறியா? மெம்பர்ஷிப் கார்டுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் பே பண்ணணும். அதுக்கு நான் எங்க போவேன் என்று கத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சித்தார்த்திற்கு பெரும் அவமானமாய் இருந்தது. என்ன 10 லட்சம் கொடுத்து இங்க மெம்பர்ஷிப் கார்டு வாங்குவாங்களா என்று திகைத்தவன் உடனே இங்கு இருந்து செல்ல நினைத்தான். இங்கு சாப்பிட வந்தால் 1000கணக்கில் செலவாகும் தான் என்று நினைத்தான். ஆனால் மெம்பர்ஷிப் கார்டிற்கு இவ்வளவு ஆகும் என்று அவன் எதிர்பார்த்திடவில்லை. தாரிகா, என் ஃபேமிலியில எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் டின்னர் ட்ரீட் பண்றேனே என்று கூறியவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. சரவணனிடம் தோற்றதை அவனால் ஏற்க முடியவில்லை. தாரிகாவிற்கு சித்தார்த்துடன் சாப்பிட பிடிக்கவில்லை. அதனால் உடனே தலையசைத்தாள். அவன் சென்றவுடனே சரி வாங்க வீட்டுக்கு போவோம் என்று சலிப்பாக கூறினாள் அபி. நாம தான் இங்க வந்துட்டோமே, ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் என்று தன்மையாய் கூறினான் சரவணா. அபிக்கு அவனை நம்ப முடியவில்லை. எங்களையும் உன்ன மாதிரி திருடி சாப்பிட சொல்றியா என்று காட்டமாய் கேட்ட அபி தாரிகா பக்கம் திரும்பி, நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? நீ போலனா நான் கிளம்புறேன் என்று எத்தனித்தவளை கைகளை பிடித்து தடுத்தவள், நம்ம ஹாட்பாட் ஒன்னா சாப்பிடலாம், நீ கூட ஆசைப்பட்டல்ல என்று புன்னகையுடனே தாரிகா கூறிட அவளுக்காய் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டாள் அபி. சரவணன் உடன் இருப்பது அவளுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. மூவரும் உண்டு கொண்டு இருக்கையில் சரவணா 2000 ரூபாய் எடுத்து அவளிடம் நீட்டியவன், உன்னோட ஹெல்ப்புக்கு நன்றி தாரிகா, ஆனா நான் பணத்தை திருடல, அதை ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் தேங்க்ஸ். நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அம்மா பிளட்டை செல் பண்ணிருப்பாங்க என்று கூறினான். தாரிகா பணத்தை திரும்ப வாங்கிக் கொள்ள மறுக்க சரவணன் வலுக்கட்டாயமாக கொடுத்தான். பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இனிமேல உனக்கு ப்ராப்ளம் இருந்தா நீ என்கிட்ட ஹெல்ப் கேளு என்று கூறினாள் தாரிகா. அதில் அவளை திகைப்புடன் பார்த்தான் சரவணா. தலை அசைத்தவன், உனக்கும் ஹெல்ப்னா என்கிட்ட கேட்கலாம் என்று சிரிப்புடன் கூறினான். அதில் உதட்டை தாரிகா கடிக்க அவனின் விழிகள் அவள் உதட்டில் படிந்தது. சரவணனை நெருங்கியவள், அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே என்று புருவத்தை உயர்த்தி கூறினாள் தாரிகா. கேள்வியாக சரவணா பார்க்க, நாளைக்கு ராத்திரி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன், என் வீட்டுக்கு வரியா என்று தாரிகா கேட்டிட உறைந்து விட்டான் சரவணா.